ஸ்ரீ ஜெகதம்பாயே நமக. वदनै श्रेष्ठैः व्यरोचत मनोहरैः त्रिभिः भिन्नानि कार्याणि मुखैः सम् अकरोत् मुनिः. ஸோ திரிபிகீச வதனைஹி, இந்த விஸ்வரூபனுக்கு 3 தலை. ஸோ தொஷ்டாவோட பிள்ளையாக முதல் பிள்ளையாக பிறக்கிறான். அது அவன் பிறக்கிறதுல அவள்லாம் எப்படியுமே அவளுடைய கண்ணாலே பார்த்தே தபஸ்லேயே வந்துடுவான். ஸோ அப்படி 3 முகத்தோடு ஸ்ரேஷ்டைகி, ரொம்ப சிரேஷ்டமான முகங்கள், 3 முகங்களுமே அப்படி சிரேஷ்டமான முகங்கள். வியரோச்சத மனோகரைகி, மனம் கவரும்படி அப்படியே விளங்கி கொண்டிருந்தான். அரோச்சத்தனை அது பார்க்குறவாளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி மனோகரமாக இருக்கான். திரிபிகி பின்னானி காரியாணி முகைகி, திரிபிகி முகைகி, 3 முகங்கள், 3 முகம் இருக்குல்லையே அவளுக்கு, 3 தலையோடு 3 முகம். ஸோ அதில் விதவிதமான காரியம் பண்ணுறான். ஒரு முகம் ஒரு காரியத்தை பண்ணுறதுனா 2வது முகம் வேறு காரியத்தை பண்ணும். அப்படி பின்னானி காரியாணி, வேறு வேறு காரியங்களை சம் அகரோத் முனிகி, நன்றாக செய்தார் அந்த விஸ்வரூபன் என்ற முனிவர். यरोचत मनोहरैः त्रिभिः भिन्नानि कार्याणि मुखैः सम् अकरोत् मुनिः. वेदान् एकेन सह अधीते सुरां च एकेन सह अपिबत् तृतीयेन दिशः सर्वाः युगपच्च निरीक्षते. ஸோ ஏகேன ஒரு முகத்தால், ஏகேன ஒன்றால் ஒரு முகத்தால், வேதான் அதீதே, அவன் என்ன பண்ணுறான், வேதங்களை கற்கிறதுக்கு ஒரு முகம் வச்சுருக்கான். ஸோ ஒரு முகத்தால் வேதத்தை கற்றான். அதீதம்னா படிக்கிறது. சுராம் ச ஏகேனச அபிபத்து சக, அவன் 2வது முகத்தால் என்ன பண்ணுறான்னா, சுராம், தேவர்கள் அந்த இது குடிப்பா இல்லையா, மது. ஸோ அந்த அந்த மதுவை குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறான் 2வது முகத்தை. திருத்தீயேன 3வது முகத்தால் திச சர்வாக யுகபட்ச நிரீட்சத்தை, எல்லா திசைகளையும் பார்க்க முடியுமா அவனுக்கு. ஸோ ஒரு முகம் அப்படியே டேர்ன் ஆகும் போல் இருக்கு. எல்லா திசைகளையும் ஒரே சமயத்தில் பார்க்கக்கூடியவனாக இருந்தான். போட்டான். ஸோ திரிஷிரா போகமுத்ருஜ்ய, அதாவது போகத்தை விட்டு தபச்சக்கரை, அவனுக்கு போகமெல்லாம் அனுபவிக்கணுங்கிற ஆசை இல்லை. அதனால தபஸ் பண்ண ஆரம்பித்தான். சூதுஷ்கரம் தபக, ரொம்ப கஷ்டமான கடினமான தபஸ். அப்படி கடினமான தபஸை செய்தான். சக்கரே என்ன செய்தான். தபஸ்வீச்சா மிருதுகு, அவன் தபஸ்வியாக இருக்கிறதுனாலேயே ரொம்ப சாஃப்ட், யாரையும் அதிர்ந்து பேச மாட்டான், ரொம்ப சாஃப்ட். தாந்தக, அது இந்திரியங்களெல்லாம் அடக்கி, ஸோ மனமெல்லாம் இந்திரியங்களெல்லாம் அடங்கி இருந்தான். தர்மமேவ சமாஸ்ரிதக, தர்மத்தையே கடைபிடித்தான், அதையே ஆசிரியமாக கொண்டிருந்தான். तपश्चक्रे सुदुष्करं तपस्वी स मृदुः दान्तः धर्ममेव समाश्रितः. पञ्चाग्निसाधनं काले पादप अग्रे निवेशनं जलमध्ये निवासं च हेमन्ते शिशिरे तथा. ஸோ பஞ்சாக்னி சாதனம்னு இது வெயில் காலத்தில் அவன் என்ன பண்ணுவான், பாதப அக்ரே நிவேசனம், ஒரு மரக்கிளை, பாதபன்னா மரம், அக்ரனா அதோட கிளைன்னு அர்த்தம். ஸோ அதோட மூலையில் வரக்கூடிய கிளைகள், அந்த கிளையில் தலைகளாக தொங்கிட்டு அந்த தலையில் ஹீட் படுற மாதிரி பஞ்சாக்னி கீழே அப்படியே அக்னியை மூட்டிடுவான். 4 பக்கமும் அக்னி, சென்டர்லேயும் அக்னி. ஸோ வெயில் காலத்தில் கீழே அக்னி மூட்டி மரக்கிளையிலேருந்து தொங்கியபடி பாதப அக்ரே நிவேசனம், அதில் நின்று கொண்டு அப்படியே அந்த ஹீட்டு ஃபுல்லாக அப்சார்வ் பண்ணிட்டு தபஸ் பண்ணுறான். அப்படி ஒரு கடினமான தபஸ். ஜலமத்தியே இல்லை ஹேமந்தே சிசிரே ததா, ஹேமந்த ருத்துலேயும் குளிர்காலத்திலையும், ஸோ அந்த 4 மாதமும் ஜலமத்தியே நிவாசம் தண்ணிக்குள்ளேருந்து, ஏன்னா அப்போ ரொம்ப குளிர், அந்த குளிர் கூட இவன் அந்த குளிரான தண்ணியில் நின்றுட்டு தபஸ் பண்ணுறான். அப்படி ஒரு கடினமான தபஸ்.
பஞ்சாக்னி சாதனம் காலே பாதப அக்ரே நிவேஷனம் ஜலமத்யே நிவாசம் ச ஹேமந்தே சிசிரே ததா निराहारोजित आत्मा असौ त्यक्त सर्व परिग्रहः तपश्चचार मेधावी दुष्करं मंद बुद्धिभिः ஜிதாத்மா அசௌ, அதாவது ஆத்மாவை ஜெயித்தவன் என்ன அர்த்தம்? தன்னுடைய உடம்பு இந்த மனசை ஜெயித்தவன். இங்கே ஆத்மான மனசு. ஸோ மனசெல்லாம் ஜெயிச்சாச்சு. அப்படிப்பட்ட அவன் நிராகாரக, ஆகாரமே கிடையாது, ஆகாரம் இல்லாமல். தெக்த சர்வ பரிகிரக, என்னோடதுன்னு எதுவுமே கிடையாது. பரிகிரகம்னா ஓனர்ஷிப். ஸோ இது என்னோட அது என்னோட சொல்லிட்டு இருக்கோம். யாரை பார்த்தாலும் இவா என்னுடைய அம்மா, என்னுடைய அக்கா, இப்படி சொல்லிட்டு இருக்க முடியாது. அந்த என்னுடையதுங்கிற எண்ணமே இல்லை அவனுக்கு. ஸோ தெக்த சர்வ பரிகிரக, எல்லா ஓனர்ஷிப்பையும் விட்டு விட்டு எதுவும் தன்னுடையது கிடையாதுங்கிற எண்ணத்தோட மேதாவி, நல்ல புத்திசாலி அவன். மந்த புத்திபிகி துஷ்கரம் தபக, மந்த புத்தி உடையவர்கள் செய்யவே முடியாது. அதாவது சிறு புத்தி உடையவர்களால் செய்யவே முடியாத அந்த துஷ்கரமான கஷ்டமான அந்த தபசை சச்சார செய்தான். निराहारः जिदात्मा असौ त्यक्त सर्व परिग्रहः तपश्चचार मेधावी दुष्करं मन्दबुद्धिभिः तं च दृष्ट्वा तपस्यन्तं खेदमाप शचीपतिः विषादम् अकवत्तत्र शक्रः अयं मास्म भूत् इति தம் திருஷ்டுவா தபஸ்யந்தம் தம், அதாவது தபஸ் பண்ணிட்டு இருக்கானே இந்த திரிஷிரஸ் அல்லது விஸ்வரூபன், அவனை பார்த்து திருஷ்டுவா கேதமாப்ப, கேதம்னா துக்கம், ரொம்ப வருத்தமாக போயிடுது. யாருக்கு? இந்திரனுக்கு. யார் தபஸ் பண்ணாலும் இவனுக்கு பிடிக்காது. ஏன்னா நம்ம போஸ்ட்டுக்கு ஆசைப்படுறானோன்னு நினச்சிடுவான். இவனுக்கு எப்போவுமே சந்தேகம் தான். ஸோ சச்சிபதி, சச்சி என்ற இந்திராணியுடைய கணவன் ஆகப்பட்ட இந்திரனுக்கு இது ரொம்ப வருத்தத்தை கொடுத்தது. விஷாதம் அகமத், விஷாதம்னா கவலை, ரொம்ப கவலைப்பட்டேன். அகமத் தத்ர, அவனை தான். சக்கரக அயம் மாஸ்ம பூத்து, இவன் இந்திரனாக கூடாது. சக்கரக மாஸ்ம பூத், இவன் இந்திரனோட போஸ்ட்ல இவன் வந்துடக்கூடாதுங்கிற கவலையோடு இருந்தான். இது விஷாதம், இப்படிப்பட்ட கவலை. दृष्ट्वा तस्य तपो वीर्यं सत्यं च अमित तेजसः चिन्तां च महतीं प्राप अनिशं पाकशासनः. ஸோ தஸ்ய தபோ வீரியம், அவனுடைய தபஸோட வீரியத்தை பார்க்குறான். பயங்கரமாக இருக்குது, பயங்கர ஓஜஸாக இருக்குது அவனுடைய தபஸு. ஸோ அந்த வீரியத்தை பார்த்து, திருஷ்டுவா பார்த்து, சத்தியம் ச அமித தேஜசக, உண்மையான தபஸு, ஏனோ தானே பொய்யா வேஷக்காரன் இல்லை அவன். அமித தேஜசக, அளவிட முடியாத தேஜஸோடு இருக்கக்கூடிய இந்த விஸ்வரூபனை தபஸை பார்த்து சிந்தாம் மகதீம் பிராப்ப, ஒரே கவலை, பெருங்கவலை அவனுக்கு, மகத்தான ஒரு கவலை ஏற்பட்டது. சிந்தான கவலை. அனிஷம் பாக்கசாசனக, ஆல்வேஸ், அனிஷம்னா ஆல்வேஸ், தொடர்ந்து கவலைப்படுறான். பாக்கசாசனக, பாக்கான்னு சொன்னாலே என்னது? ஹவிஸு. பாக்கான்னு தன்னுடைய நம்மளுடைய ஹவிஸெல்லாம் அவன் தானே அனுபவிக்கிறான். ஸோ இந்திராய ஸ்வாகான்னு போடுறோச்சு, அந்த இந்திரனுக்கு அந்த இது அக்னி கொண்டு கொடுக்குறான். பாக்கசாசனான்னு பேர் என்னன்னா நம்மளுடைய அந்த ஹவிஸை ஏற்கக்கூடியவன். பாக்கஷ அசனக அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை மாதிரி அந்த ஹவிஸை சாப்பிடக்கூடிய இந்திரனுக்கு ரொம்ப கவலை ஏற்பட்டது. विवर्धमानः त्रिशिरा माम् अयं साधयिष्यति न उपेक्ष्यः सर्वथा शत्रुः वर्धमान बलः बुधैः. ஸோ திரிஷிரா விவர்தமானக, வளர்ந்துட்டே போகிறான். தபஸில் ரொம்ப பெரிய தபஸோடு வளர்ந்துனே போயிட்டு இருக்கான் அவன். மாமயம் சாத்தயிஷதி, இவன் என்னை கொன்னுடுவன்னு நினைக்கிறான். இந்திரன் நினைக்கிறான் சாத்தயிஷதின்னு கட் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஸோ இவன் என்னை கொன்று விடுவான். ந உபேட்சக சர்வதா சத்ருகு, உபேஷ பண்ணக்கூடாது. வி ஷுட் நாட் இக்னோர். ஒரு சத்ரு ஆயிட்டான் இவன், என்னோட போஸ்ட்டுக்கு ஆசைப்பட்டுன்னு தபஸ் பண்ணுறான். இவனை நான் இக்னோர், உபேட்சணம் பண்ணக்கூடாது. சர்வதா, நிச்சயமாக சத்ரு, இவன் என்னுடைய சத்ரு.
வர்த்தமான பலக புதைஹி, வர்த்தமான பலகன்னு வளரக்கூடிய பலம், என்ன தபஸ் பண்ண பண்ண பலம் ஜாஸ்தியாகிடும். ஸோ அப்படி பலத்தை வளர்க்கக்கூடிய இவனை நம்பக்கூடாது. புதைஹின்னு நல்ல புத்திசாலி யார் இருந்தாலும் அவர்கள் சத்ருவை வளர விடக்கூடாதுன்னு நினைக்கிறார். विवर्धमानः त्रिशिरा माम् अयं क्षादयिष्यति न उपेक्ष्यः सर्वदा शत्रुः वर्तमानबलः बुधैः तस्मात् उपायः कर्तव्यः तपः नाशाय साम्प्रतं कामः तु तपसां शत्रुः कामात् नश्यति वै तपः. ஸோ ஒரு உபாயம் பண்ணணும், உபாயக கர்த்தவியக செய்யணும், கண்டிப்பாக இவனை எப்படியாவது அடக்கணும், ஒரு உபாயம் பண்ணி ஆகணும். தப்போ நாஷாய, இவனோட தபஸு நாசமாகும், இவன் தபஸ் ஃபர்தராக பண்ணக்கூடாது. சாம்பிரதம் நவ், இப்போ இவனோட தபஸை கெடுக்கணும். காமகாத்து தபசாம் சத்ருக்கும், ஆசை தான் எப்போவுமே தபஸ்விகளுக்கு ஒரு சத்ரு. ஆசையை உண்டாக்கிட்டா தபஸ் போயிடும், ஒரு விஸ்வாமித்திரர் மாதிரி ஆயிடுவான். ஸோ தபஸுக்கு சத்ருவே காமக, காமம். காமாத்து நஷ்யத்தி வை தபக, அந்த ஆசை வந்தால் தபஸு தானே நாசமாயிடும்னு நினைக்கிறான் இந்திரன். तस्मात् उपायः कर्तव्यः तपो नाशाय साम्प्रतं कामः तु तपसां शत्रुः कामात् नश्यति वै तपः. तथा एव अद्य प्रकर्तव्यं भोग आसक्तः भवेत् यथा इति सञ्चिन्त्य मनसा बुद्धिमान् बलवर्धनः. ஸோ ததைவ அத்திய பிரகர்த்தவியம், அதைத்தான் பண்ணி ஆகணும், அதே மாதிரி தான் பண்ணி ஆகணும். போக ஆசக்தக பவேத்து, இவனுக்கு போகத்தில் ஈடுபட்டுடணும். ஆசக்தின்னு ஈடுபாடு. ஸோ போகத்தில் இந்த திரிசிரஸை ஈடுபடுத்தி வச்சுடணும் நம்ம. பவேத் யதா, அது மாதிரி ஒரு காரியத்தை நான் பண்ணணும். இது சஞ்சிந்திய, இவ்வாறு யோசித்து மனசினால புத்திமான் பலமர்தனக, பலனை கொன்றவன். பலமர்தனகன பலன் என்ற ஒரு அசுரனை கொன்றவன் இந்திரன். பலமர்தனகன இந்திரன் அர்த்தம். ஸோ புத்திசாலியான அந்த இந்திரன் இவ்வாறு மனசில் நினைக்கிறான். இப்போ तथैव अद्य प्रकर्तव्यं भोग आसक्तः भवेत् यथा इति सञ्चिन्त्य मनसा बुद्धिमान् बलवर्धनः. आज्ञापयत् सः अप्सरसः त्वाष्ट्रपुत्र प्रलोभने ஊர்வஷீம் மேனகாம் ரம்பாம் கிருதாச்சீம் ச திலோத்தமாம். அவ்வளோதான். ஆக்ஞாபயத்தை நான் ஆர்டர் கொடுக்குறேன். என்ன ஆர்டர் கொடுக்குறேன்? ஆரெல்லாம் கூப்பிடுறான்? ஊர்வஷியை கூப்பிட்றான், மேனகை, ரம்பா, கிருதாச்சி, திலோத்தமா, எல்லா அப்சரசையும் கூப்பிட்டுட்டேன். ஸோ அப்சரசுகளை எல்லாரும் கூப்பிட்டு துவாஷ்டபுத்திர பிரலோபனே, இந்த துவாஷ்டாவோட பிள்ளையாகப்பட்ட அந்த விஸ்வரூபனை போய் எல்லாரும் லோபத்தில் ஆட்படுத்துங்கோ, காமத்தை ஏற்படுத்துங்கோ சொல்லி தூண்டி விடுறான் இவன். आज्ञापयत्सो अप्सरसः त्वाष्ट्रपुत्र प्रलोभने पूर्वमेनकां रम्भां कृताचीं च तिलोत्तमाम्. समाहूय अब्रवीत् शक्रः ताः तथा रूपगर्विताः प्रियं कुरुध्वं मे सर्वाः कार्ये अद्य समुपस्थिते. சமாஹூய கூப்பிட்டான், எல்லாரும் வரவழைக்கிறான், கூப்பிட்டான். அப்ரவீத் சொன்னான், சக்கரக தாகா, அவளை பார்த்து சொல்கிறான். ததா ரூப கர்விதாக, இவளுக்கு ரூபத்தில் ரொம்ப கர்வம் உண்டு. எங்களை மாதிரி அழகிகள் யாராவது உண்டாங்கிற கர்வம் இந்த பொம்பளைகளுக்கு நிறையவே உண்டு. ஸோ ரூபகர்விதாக தாகா, அந்த ரூபத்தை ரொம்ப கர்வமுடைய அந்த பெண்களை பார்த்து சொல்கிறான், பிரியம் குருத்வம் மே சர்வாகா, நீங்கள் எல்லாரும் மே பிரியம் குருத்வம், எனக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துங்கள், எனக்கு பிரியத்தை உண்டாக்குங்கள். காரியே அத்திய சமுபஸ்தித்தை, ஒரு காரியம் வந்திருக்கு, எனக்கு அவர் காரியம் பண்ணி ஆகணும், அதுக்கு நீங்கள் எல்லாரும் எனக்கு அந்த காரியத்தை நிறைவேற்றி கொடுத்து எனக்கு பிரியத்தை உண்டாக்கணும்னு சொல்கிறார். समाहूय अब्रवीत् शक्रः ताः तथा रूपगर्विताः प्रियं कुरुध्वं मे सर्वाः कार्ये अद्य समुपस्थिते. यतः मे अद्य महान् शत्रुः तपस्तपति दुर्जयः कार्यं कुरुते गच्छत्वं प्रलोभयत माचिरम्. குருதே வராதிங்க, குருத்தாதான்.
ஓகே ஸோ மே அத்திய மகான் சத்ருகு, ஒரு என்னுடைய பெரிய சத்ரு ஒருத்தன் இருக்கான். அவன் என்ன பண்ணுறான்? தபதி தபஸ் பண்ணிட்டு இருக்கான். அவன் துர்ஜயக, அவனை ஜெயிக்க முடியாது. ஏன்னா எத்தகன்னுட்டார். எத்தகன முயற்சி, பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்கான். அவன் நல்ல முயற்சியோடு கூட பயங்கரமான தபஸ் பண்ணிட்டு இருக்கான். என்னுடைய பெரிய சத்ரு அவன். காரியம் குறித்த நீங்கள் காரியம் செய்யணும். யூ ஹாவ் டு டூ ஒன் திங். கச்சதுவம், போங்கோ, அவங்ககிட்ட போங்கோ. பிரலோபயத, அவனை பிரலோபனத்துக்கு ஆட்படுத்துங்கள், அவனை ஆசை உண்டாக்குங்கள், லோபத்தை ஏற்படுத்துங்கள். சிரம், உடனடியாகன்றான். சிரம்னா லேட்டு, சிரம்னா லேட்டாக்கக்கூடாது, இம்மீடியட்டாக கோ, அவனை வந்து ஆசை உண்டாக்குங்கள்னு சொல்லி ஆர்டர் கொடுக்குறான் இந்திரன். காரியம் குருத கட்டத்வம் பிரலோபயத மாச்சிரம் शृङ्गारवेशैः विविधैः हावैः देहसमुद्भवैः प्रलोभयत भद्रं वः शमयत्वं ज्वरं मम. சிங்கார வேஷை, ரொம்ப அழகாக வேஷம் போட்டுன்னு போன நீங்கள்லாம். விவிதைகி சிங்கார வேஷம், பலவிதமாக விதவிதமான வேஷங்களில் போய் சிங்காரத்தை காட்டி, ஹாவைகின்னு ஹாவ்பாவ்னு சொல்லுவோம் இல்லையா, அவன் அப்படியே அந்த அவளுடைய உடம்பு அசைவினால் அவனுக்கு ஆசை ஏற்படுத்துறது. ஸோ அவனோட பேச்சு ஹாவ்பாவ், அந்த உடலோட இது தேக சமுத்பவைகி ஹாவைகின்றார். தேகத்தினால் செய்யக்கூடிய அந்த இங்கிதமான அந்த சிங்கார ரசத்தை எல்லாம் காட்டி, பிரலோபயத, அவனை ஆசைக்கு ஆட்படுத்துங்கள். பத்ரம் வக, உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும். பத்ரம்னா இது நல்ல மங்களம் உண்டாகட்டும். சமயத்துவம் ஜுரம் மம, என்னுடைய ஜுரத்தை, இவன் நான் ஒரு தப்பிச்சு ஜுரத்தில் கிடக்கேன், என்னுடைய போஸ்ட் போயிடுமான்னு கவலையில் உட்காந்துருக்கேன். என்னுடைய இந்த ஜுரத்தை சமயத்துவம்னு இது, அதையே அடக்கி விடுங்கள், இந்த ஜுரம் வராமல் என்னை காப்பாற்றுங்கன்றானோ. प्रलोभयत भद्रं वः शमयत्वं ज्वरं मम. अस्वस्थः अहं महाभागाः तस्य ज्ञात्वा तपोबलं बलवान् आसनं मे अद्य ग्रहीष्यति अविलम्बितः. அஸ்வஸ்தக அகம் மகாபாக, மகாபாகியமுடைய பெண்களே, அப்சரஸ்களே, அஸ்வஸ்தக அயம், எனக்கு சொஸ்தமே இல்லை, நான் நிம்மதியே இல்லை, எனக்கு ஒரு சொஸ்தம் இல்லை, ஜுரத்தில் இருக்கேன் நான். ஸோ தஸ்ய ஞாத்வா தப்போபலம், அவனுடைய தப்போபலம் பயங்கரமாக வளர்ந்துட்டே போகிறது. அவனுடைய தப்போபலத்தை பார்த்து அறிந்து நான் ரொம்ப கவலையோடு இருக்கேன். பலவான் ஆசனம் மே அத்யா, பலவானாக இருக்கக்கூடிய இந்த விஸ்வரூபன் மே வாசனம், என்னுடைய ஆசனம், என்னுடைய சீட்டை பிடிக்கிறவனோ அத்யா கிரகிஷத்தினே எடுத்துக்கொண்டு விடுவானோ, என்னுடைய சீட்டை எடுத்துட்டு விடுவானோ, இந்திர பதவியை அடைந்து விடுவானோ. விலம்பித்தகானது சீக்கிரமே நடத்தான். விளம்பனம்னாலும் லேட்டு, ஸோ சிரம்னாலும் லேட்டு, விளம்பனம்னாலும் லேட்டு. ஸோ லேட்டாக்காம விலம்பித்தகானது லேட்டாக்காமனா சீக்கிரமே என்னோடய சீட்டுக்கு பங்கு போட வந்துடுவனோ தெரியலையேன்னு சொல்கிறான். अस्वस्थः अहं महाभागाः तस्य ज्ञात्वा तपोबलं बलवान् आसनं मे अद्य ग्रहीष्यति अविलम्बितः. भयं मे समुपायातं क्षिप्रं नाशयत अबलाः उपकुर्वन्तु सहिताः कार्ये अद्य समुपस्थिते. உபகுர்வந்து சகிதாக அங்கே கமா போட்டுக்கலாம். காரிய அத்திய சமுபஸ்திதே. ஓகே. பயமே சம் உபாயாதம், எனக்கு இப்போ பயம் வந்துருக்கு, எனக்கு ரொம்ப பயமாகிடுது, என்னோட சீட் போயிடுமோ கவலையாக இருக்கேன். சிப்ரம், உடனடியாக நாசயத அபலாகா, அவனுடைய தபஸை நாசப்படுத்துங்கள் பெண்களே. பெண்களே, அபலை பெண்ணுன்னு சொன்னாலும் என்ன அர்த்தம்? பலம் இல்லாதவர்கள் தான் பெண்கள்கிற இதில் வந்துடுது அந்த கான்டெக்ஸ்டில். ஸோ நீங்கள் போய் அவனுடைய தபஸை கெடுத்து என்னுடைய பயத்தை நீக்குங்கள். உபகுர்வந்து சகிதாக, நீங்களே சேர்ந்து செய்யணும். உபன்னு கூட எல்லோரும் கூடி எடுத்து சகிதாக எல்லாரும் சேர்ந்து காரிய அத்திய சமுபஸ்திதே, ஒரு காரியம் வந்துருது இல்லையா, இந்த காரியம் தபஸை கெடுக்கிற காரியம். ஸோ இந்த உபஸ்திதே காரியே, இன்னைக்கு இந்த காரியம் என் முன்னாடி வந்திருக்கு, அதை நீங்கள் எல்லாம் சேர்ந்து நிறைவேற்றணும். स्वयं मे समुपायातं क्षिप्रं नाशयत अबलाः उपकुर्वन्तु सहिताः कार्ये अद्य समुपस्थिते.
वचनं नार्यः ऊचुः तं प्रणताः पुरः मा भयं कुरु देवेश यदिष्यामः प्रलोभने. ஸோ அந்த வார்த்தையை கேட்ட அந்த பெண்கள் நாரியக யார் இந்த அப்சரஸ் பெண்கள் எல்லாரும் கேட்டுருக்காள் ரம்பை திலோத்தமை எல்லாரும். ஸோ கேட்டுட்டு ஊச்சுகூதாம் பிரணதாக புரக அவன் முன்னாடி புரகன் அவன் முன்னாடி பிரணதாக வணங்கி கொண்டு பேசுகிறான். ஊச்சுகூ சொன்னார்கள் மா பயம் குரு தேவேஷ உங்களுக்கு பயமே வேண்டாம். தேவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரான இந்திரா நீங்கள் பயப்படாதீங்கோ. யதிஷ்யாமக பிரலோபனே நாங்கள் அவனை ஆசை ஏற்படுத்துறதுக்கு லோபப்படுத்துவதற்கு நாங்கள் யதிஷ்யாமக நாங்கள் முயற்சி செய்வோம். तच्छ्रुत्वा वचनं नार्य ऊचुः तं प्रणताः पुरः मा भयं कुरु देवेश यदिष्यामः प्रलोभने. நாரியக விசர்க்கம் போட்டுங்க. राधे कृष्ण. यदा न स्यात् பயம் இல்ல கரெக்ட் சியாத் பயம் தான் கரெக்ட். यथा न स्यात् भयं तस्मात् तथा कार्यं महाद्युते नृत्यगीतविहारैश्च मुनेः तस्य प्रलोभने. ஸோ எப்படி முயற்சிப்போம்னு சொன்னா யதா ந சியாத் பயம் பயம் உங்களுக்கு பயம் ஏற்படாத அளவுக்கு நாங்கள் அவனை வசப்படுத்திடுவோம். ஸோ தஸ்மாத் ததா காரியம் சமஹாத்யுதே. ஸோ விஸ்வரூபனால் உங்களுக்கு பயம் ஏற்படாதபடி நாங்கள் அந்த காரியத்தை மகாத்யுதேன்னு கூப்பிட்றா. மகா புத்திசாலியான தியூனாலே ஒளி மகா ஒளிப்படைத்த இந்திரா நாங்கள் உனக்கு பயம் வராத மாதிரி காரியத்தை நாங்கள் செய்வோம். நிருத்யா கீதா விகாரைஷ்ட நாங்கள் அப்படி இப்படி நடக்கிறது சஞ்சாரம் பண்ணுறது அவனுக்கு பாட்டு பாடி அவனை அட்ராக்ட் பண்ணுறது டான்ஸ் ஆடுறது இதெல்லாம் பண்ணுவோம். நிருத்தியான டான்ஸு. ஸோ முனேகே தஸ்யா அந்த முனிவன் அந்த விஸ்வரூபனுடைய முனிவனுடைய பிரலோபனே அவனை ஆசை ஏற்படுத்துறதுக்கான காரியத்தை எல்லாம் நாங்கள் கண்டிப்பாக செய்கிறோம். तथा कार्यं महाद्युते नृत्यगीतविहारैश्च मुनेः तस्य प्रलोभने. सटाक्षैः अङ्गभेदैश्च मोहयित्वा मुनिं विभो लोलुपं वशम् करिष्यामः नियन्त्रितम्. ஸோ எங்களுடைய கடாட்சங்களால் எங்களுடைய கடைக்கண் வீச்சுக்களால் அவனை கீழே வீழ்த்திடுவோம் நாங்கள். ஸோ அங்கபேதைஷா எங்களுடைய அங்க விகாரங்கள் உடம்போட அந்த டான்ஸ் ஆடி பாட்டு பாடியெல்லாம் காட்டி மோகித்துவம் அவனை மோகப்படுத்தி விடுவோம். முனிம் விபோ ஹே விபோ விபுவான இந்திரா நான் அந்த முனிவரை நாங்கள் இப்படிலாம் பிரலோபம் பண்ணிவிடுவோம் மோகப்படுத்தி விடுவோம். லோலுபம் வசம் அஸ்மாக்கம் அப்படி லோலோன்ட்டு எங்கள் பின்னாடி அலையிற மாதிரி பண்ணிவிடுவோன்றான். ஸோ வசம் அஸ்மாக்கம் எங்களுடைய வசத்தில் ஆக்கி விடுவோம். கரிஷ்யாமக கண்டிப்பாக செய்வோம் நாங்கள். நியந்திரித்தம்னா எங்களுடைய கட்புதலி மாதிரி எங்களுடைய பொம்மை மாதிரி நாங்கள் வச்ச ஆட்டத்துக்கு அவன் ஆடுவான். அப்படி நியந்தானது இது அப்பாயிண்டிங் அத்தாரிட்டின்னு அர்த்தம். ஸோ நியந்திரித்தம்னது ஒரு அந்த பொம்மை ஆட்டம் இருக்கு இல்லையா பொம்மை ஆட்டத்தை கைத்தை வச்சு போய் ஆட்ட வைக்கிறான் அதை மாதிரி ஆட்டம் வைப்போம் அவனான்றாய்வான். कडाक्षैः अङ्गभेदैश्च मोहयित्वा मुनिं विभो लोलुपं वशम् अस्माकं करिष्यामः नियन्त्रितम्. राधे कृष्ण. இதுலேயும் செகண்ட் நிறைய மிஸ்டேக் ஆகுது. லட்சுமி மேம் திருப்பி व्यास उवाच इति आभाष्य हरिं नार्यः ययुः त्रिशिरसः अन्तिकं कुर्वन्त्यः विविधान् भावात् कामः शास्त्र उचितान् अपि. காமசாஸ்திர ஒரே இது காமசாஸ்திர உச்சிதான் அப்படி ஓகே. இது வியாசர் சொல்கிறார் ஜனமேஜன்ட்ட இது ஆபாஷ்ய ஹரின்னு இங்கே இந்திரன். ஸோ இந்திரன்ட்ட இவ்வாறு சொல்லிவிட்டு அந்த பெண்கள் நாரியக அந்த பெண்கள் யயுகு திரிஷிரசக அந்திகம் திரிஷிரஸ் எங்கே இருக்கானோ அந்த அவங்ககிட்ட போகிறா. இப்போ அங்கேருந்து கிளம்பி வந்துட்டா ஆகாசத்துலேருந்து கிளம்பி திரிஷிரஸ் தபஸ் பண்ணுற இடத்துக்கு சென்றார்கள். அந்திகம் நியர்பை போனான். குர்வந்தியகா விவிதான் பாவான் எல்லாம் ஹாவ் பாவெல்லாம் காட்டுறா. அப்படியே டான்ஸ் ஆடி பாட்டு பாடி எல்லாம் பண்ணிட்டு இருக்காவா. ஸோ அதெல்லாம் செய்து கொண்டு குர்வந்தியகனா அதெல்லாம் செய்து கொண்டு விவிதமான பாவங்களை எல்லாம் காட்டிண்டு காமசாஸ்திர உச்சிதான் காமசாஸ்திரத்துக்கு கீழே என்னெல்லாம் பாவங்கள் வருதோ அந்த சிங்கார சாஸ்திரம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த சாஸ்திரத்துக்கு உச்சிதமான காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டு அவன்கிட்டே சென்றார்கள். इति आभाष्य हरिं नार्यः ययुः त्रिशिरसः अन्तिकं कुर्वन्त्यः विविधान् भावान्
कामशास्त्र उचिताम् अपि गायन्त्यः तालवेदैः ताः नृत्यन्त्यः पुरतो मुनेः तं प्रलोभयितुं चक्रुः नानाभावान् वराङ्गनाः. ஸோ தாளபேதைஹி நல்ல தாளமெல்லாம் போட்டுண்டு விதவிதமான தாளமெல்லாம் போட்டுண்டு காயந்தியக பாட்டு பாடுறான், தாளத்தோடு பாட்டு பாடுறாவெல்லாம் காயந்தியக. நிருத்தியந்தக முனேகே பொறுத்தக முனிவரோட முன்னாடி நின்றுட்டு டான்ஸ் ஆடுறது. அவர் பாட்டு தபஸில் கண்ண முடின்னு பண்ணிட்டு இருக்காருன்னா விடுறதில்லை அவரை. ஸோ டான்ஸ் ஆடிண்டு தம் பிரலோபயித்தும் சக்ருகு அவரை பிரலோபனம் பண்ணுறதுக்காக ஆசை மூட்டுவதற்காக செய்தார்கள். நானா பாவான் பலவிதமான பாவங்களை அந்த சிங்கார ரசங்களை வராங்கனாக சிறந்த அந்த அப்சரஸ் பெண்கள் செய்தார்கள். गायन्त्यः तालवेदैः ताः नृत्यन्त्यः पुरतः मुनेः तं प्रलोभयितुं चक्रुः नानाभावान् वराङ्गनाः. न अपश्यत् सः तपोः आशिः अङ्गनानां विडम्बनम् इन्द्रियाणि वशे कृत्वा மூகான் பதிரஹ ஸ்திதஹ. இது வந்து நான் இன்னொரு வாசிக்கிறேன், கவனிச்சு திருத்திங்க. ந அபஷ்யத் சக தபோ ராஷிஹி அங்கனானாம் விடம்பனம் இந்திரியாணி வசே கிருத்வா மூக அந்த பதிரஸ்திதஹ. ஓகே ஓகே, நான் ஒரு தடவை படிக்கிறேன். நீங்க ரெக்கார்ட் பண்ணாதான் வரணும். न अपश्यस्तपोर्राशीः अङ्गनानां विडम्बनम् इन्द्रियाणि वशे कृत्वा मूक अन्धबधिरः स्थितः. ஸோ சக ந அப்பஷ்யத்து தப்போராசி அவன் பார்க்கவே இல்லை. இவன் டான்ஸ் ஆடுறா பாட்டு பாடுறா யாருக்கு முன்னாடி நிற்கிறானே அவர் பார்க்கவே இல்லை. தப்போராசி தபஸோட குவியல், தபஸே குவிந்து அப்படியே இருக்கு அவர்கிட்ட. தப்போ மூர்த்தியாக நிற்கிறார் அவர். அதனால அவர் இதெல்லாம் இந்த டான்ஸு பாட்டெல்லாம் ஒன்றுமே பார்க்கல. அவர் நான் அப்பஷ்யத்து பார்க்கலை. அங்கனானாம் விடம்பனம் இவருடைய கேலியாகப்பட்ட அந்த விளையாட்டு டான்ஸு பாட்டெல்லாம் ஒரு கேலியாக இருக்குது. அந்த விடம்பனத்தெல்லாம் இவர் பார்க்கவே இல்லை. அங்கனானாம் அந்த பெண்களுடைய டான்ஸ் எல்லாம் பார்க்கலை. இந்திரியாணி வசேகிருத்தம் அவருடைய இந்திரியங்கள்லாம் அவருடைய கண்ட்ரோலில் இருக்குது. அவர் நினச்சாதான் கண்ணை திறக்க முடியும். அவரோட கண்ட்ரோலில் இருக்குது. அப்படியே மனசெல்லாம் அடங்கி வச்சுட்டு இருக்கார் அவர். ஸோ தன்வசத்தில் வைத்துக்கொண்டு மூக்க அந்த பதிரஸ்திதக கண்ணு கேட்காது, காது காது கேட்காது, கண்ணு பார்க்காது, மூக்கண்ணது வாய் பேசாது, மூக்கண்ணது பேசாதவர். ஸோ வாய் பேசாமல் கண்ணு குருடானவர் போல, பதிரக காது செவிடு போல அந்த மாதிரி இருக்கா. ஒன்றுமே கண்டுக்கல. அவர் பாட்டு இருக்கார் தபஸில். न अपश्यत् तपोराशिः अङ्गनानां विडम्बनम् इन्द्रियाणि वशे कृत्वा मूक अन्धबधिरः स्थितः. दिनानि कतिचित् स्युः नार्यः तस्य आश्रमे वरे कुर्वन्त्यः गाननृत्यादि प्रपञ्चान् अधिमोहतान्. ஓகே தஸ்துஹு தஸ்யூ இல்லை தஸ்துஹு தா ரெண்டாவது தா. ஸோ இல்லை தஸ்துஹு தஸ்துஹு தே ஸ்டுட்னு அர்த்தம். தஸ்துஹு தினானி கதிச்சித் தஸ்துஹு கொஞ்ச நாளைக்கு இருக்காங்க போல. அவர் கண்ணை திறக்காட்டனா இவா இருந்து அந்த இடத்துலையே உட்காந்துருக்கா டான்ஸ் ஆடிட்டு உட்காந்து அவர் எப்படியாவது பண்ணலான்ட்டு கதிச்சித் தினானி சில நாட்கள் அங்கு தங்கினார்கள். நாரியக அந்த பெண்கள் தஸ்ய ஆசிரமே வரம் பொருந்திய சிறந்த அந்த ஆசிரமத்தில் அங்கேயே தங்கினார்கள். குர்வந்தியக என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கா, கான பாட்டு பாடிட்டு இருக்கா, நிருத்திய டான்ஸ் ஆதி பிரபஞ்சான். பிரபஞ்சான்னு சொன்னான்னா அதிமோகதான் பிரபஞ்சான். பிரபஞ்சம்னா திரளானன்னு அர்த்தம். ஜென்ரலாக பிரபஞ்சான்னு சொன்னால் திரளான. அப்போ திரளான வார்த்தைகளுக்கும் பிரபஞ்சான்னு சொல்லுவோம். அந்தந்த இடத்துல அந்தந்த அர்த்தம் சொல்லுவோம். இங்கே திரளான மோகத்தை அளிக்கக்கூடிய ஜெஸ்டர்ஸ்னு எடுத்துக்க வேண்டியதான். அவருடைய பாட்டு டான்ஸ் எல்லாம் அவரை மயக்குவதற்காக ஏற்படக்கூடிய பிரபஞ்சம்னு இங்கே ஜோக்குன்னு சொல்லலாம். அவரை கேலி பண்ணி அந்த சத்தமாக பேசினான்னு அதனால கண்ணை திறப்புறோம். கோச்சுன்னு கூட கண்ணை திறக்கலாமே. அது மாதிரி எதாவது பண்ணுவாரோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காளாம் அங்கே உட்காண்டு. दिनानि कतिचित् तस्तुः नार्यः तस्य आश्रमे वरे कुर्वन्त्यः गान नृत्य आदि प्रपञ्चान् अतिमोहदान्. न च चाल यदा कामं ध्यानाच्च
त्रिशिरा मुनिः परावृत्य तथा देव्यः पुनः शक्रम् उपस्थिताः. ஸோ எதா காமம்னா சச்சாலா இஷ்டம் போல இவர் என்ன பண்ணினாலும் அவர் திரும்பி பார்க்கல. சச்சாலனா அசைய கூட இல்லை. சச்சாலனா அசையிறது அண்ணா சச்சாலா அசையவே இல்லை அவர். ஸோ தியானத்திலிருந்து கலையலை அவர் அப்படியே இருக்கார். திரிஷிரா முனிகி, அந்த திரிஷிரஸ் என்று சொல்லக்கூடிய முனிவர் அசையாத பொழுது பராவிருத்தியா ததா பராவிருத்தியா, அப்பொழுது என்ன பண்ணா திரும்பி போயிட்டா. ஒன்றும் முடியாது, பராவிருத்தம்னு சொன்னால் திரும்புறதுன்னு அர்த்தம். அவள் கிளம்பி திரும்பி போயிட்டா. தேவியக புனக சக்கரம் உபஸ்திதாக, அப்படியே இந்திரன்கிட்ட மீண்டும் வந்து அடைந்தார்கள். அவனை ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்கிறதுக்கு நியூஸ் சொல்கிறதுக்கு வராய்வா. पुनः शक्रम् उपस्थिताः. कृत अञ्जलिपुटाः सर्वाः देवराज मदाब्रुवन् श्रान्ता दीना भयत्रस्ताः विवर्णवदना वृषम्. ஒரு செகண்ட். ஸோ தினானி கட்சி சாரி ந சச்சாலும் அது முடிச்சுட்டு இல்லையா. கிருத அஞ்சலி புட்டாகா, கை குவித்து வணங்கினார்கள். சர்வாக யார்? தேவராஜம், தேவர்களுக்கெல்லாம் தலைவனான ராஜாவான இந்திரனை பார்த்து நமஸ்காரம் அஞ்சலி புட்டாக கை குவித்து வணங்கி அத அப்ருவன் அப்போ சொன்னான். ஸ்ராந்தா தீனா பயத்திரஸ்தா, ரொம்ப டயர்டாயிட்டா. எவ்வளோ நாளாக உட்காந்து அவனை ட்ரை பண்ணியிருக்கா, ஒன்றும் முடியலையா, ரொம்ப டயர்டாக இருக்கா. ஸ்ராந்தாக டயர்டா, தீனாக ரொம்ப தீனமாக இருக்கா பார்க்குறதுக்கு. ஏன்னா காரியத்தை முடிக்கலை. காரியம் முடித்தா தான் உற்சாகமாக வர முடியும். காரியம் முடிக்கலைன்னா இப்படி தான் தீனமாக வர வேண்டியிருக்கும். ஸோ பயத்திரஸ்தாக இந்திரன் என்ன பண்ணுவனும் அப்படிங்கிற பயம் வேற இருக்குது. பயத்தினால் பீடிக்கப்பட்டவர்களாக விவர்ணவதனாக, மூஞ்சில வெளிரி போய்க்கிடு. பேசடிச்சின்னு சொல்ல மாட்டோமா, பேசடிச்ச மாதிரி உட்காந்துருக்கா எல்லாருமே. மூஞ்சி பிரிஷம்னா நிறையவே மூஞ்சில ஒரு வெளிரி போன தன்மையாக அப்படி காட்சியளித்தார்கள் அந்த பெண்கள். देवदेव महाराज यत्नश्च परमकृतः न स शक्यः दुरादर्शः दैव्यात् चालयितुं विभो. தேவதேவா, தேவர்களுக்கெல்லாம் தேவனே, மகாராஜா மகாராஜாவே, யத்னஷ்ட பரமகிருதக, நாங்கள் ரொம்ப முயற்சி பண்ணோம், பிரயத்தனம் நிறையவே பண்ணினோம் நாங்கள். ந ச சக்கியக துராதர்ஷக, துராதர்ஷகன்னா ரொம்ப ஹார்டவன். ஸோ அவனை வந்து யாருமே கலைக்க முடியாது. அப்படி கலைக்க முடியாமல் ரொம்ப ஹார்ட் அண்ட் ஃபாஸ்டனாக இருக்கான்னு அந்த தபஸில். அதனால அவனை ஒன்றும் பண்ண முடியல. நச சக்கியக, எங்களால் முடியலை. தைரியா சாலையிதும் விபோ, அவன் அந்த தீரனாக இருக்கான். அவனுடைய தைரியத்தை இழந்து தான் அந்த காமவசப்படணும். ஸோ அப்படி தைரியனாக இருக்கக்கூடிய அவனை சாலையிதும் ந சக்கியக, எங்களால் அவனை அசைக்க கூட முடியலை விபோன்னு சொல்கிறான். देवदेव महाराज यत्नश्च परमकृतः न स सख्यः दुरादत्तः दैव्यात् चालयितुं विभो. उपायो अन्यः प्रकर्तव्यः सर्वदा पाकशासनः न अस्माकं बलम् एतस्मिन् तापसे विजितेन्द्रिये. பாகசாசன அட்ரஸிங் கூப்பிடுறேன். ஸோ பாகசாசன இந்திரா, உபாயோ அந்நியக பிரகர்த்தவியக சர்வதா. ஸோ வேறு ஏதாவது உபாயம் பண்ணுங்கோ சொல்கிறா வேளாம். ஸோ இந்திரனே, நீங்கள் வேறு ஏதாவது உபாயத்தை எடுங்கள். சர்வதா, நிச்சயமாக பண்ணுங்கோ, கண்டிப்பாக பண்ணுங்கோ. ந அஸ்மாக்கம் பலம் ஏதஸ்மின், அதாவது இவன்கிட்டக எங்களுடைய பலம் செல்லுபடி ஆகலை. ந அஸ்மாக்கம் பலம், எங்களுடைய பலம் ஏதஸ்மின் யார்? இந்த விஸ்வரூபனிடம் விஜித இந்திரிய தாபசே, அவன் இந்திரியங்களெல்லாம் ஜெயிச்சிருக்கான். ஸோ எங்களோட காரியமெல்லாம் அவனுடைய இந்திரியங்கள் மேலே தான் படணும். அந்த இந்திரியங்களை எங்களால் அசைக்க முடியல, ஏன்னா அவன் ஜெயிச்சிருக்கான அந்த இந்திரியங்களை. தாபஸே, அந்த தபஸில் இருக்கக்கூடிய விஸ்வரூபன்ட்ட எங்களுடைய பலம் செல்லுபடி ஆகலை, நீங்கள் வேறு ஏதாவது உபாயத்தை பண்ணுங்கோன்னு சொல்கிறான். उपायो अन्यः प्रकर्तव्यः सर्वदा पाकशासन न अस्माकं बलं एतस्मिन् तापसे विजित इन्द्रिये. तिष्ठ्या वयं न शब्दाः स्म यद् अनेन महात्मना मुनिना वह्नितुल्येन तपसा द्योतितेन हि. ஸோ திஷ்டியா வயம்ன சப்தாக ஸ்ம, நல்ல கால எங்களை வந்து அந்த முனிவன் சபிக்கலை.
கண்ணை திறந்து ஒரு சாபம் கொடுத்தா எரிஞ்சே போயிருப்போம் நாங்கள். அப்படி ஒரு தபசவனுக்கு ந சப்தாஹாஸ்ம எங்களை நல்ல காலத்துக்கு அவன் அதிர்ஷ்டவசமாக சபிக்கலை. எது அனேன மகாத்மனா அந்த மகாத்மா இந்த விஸ்வரூபன் இந்த மகாத்மாவால் நாங்கள் சபிக்கப்படாமல் தப்பிச்சு வந்திருக்கோம். முனினா வன்னி துல்லியனா அவன் எப்படிப்பட்ட முனிவன்? வன்னினா அக்னி, வன்னி போல அக்னி போல இருக்க ஜொலிக்கிறான். அப்படி அந்த சமமாக அக்னி போல இருக்கக்கூடிய முனிவரால் நாங்கள் சபிக்கப்படலை. தபசா தியோதி தேனகி தபஸினால் இன்னும் பல 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 பலான்னு ஜொலிச்சுன்னு இருக்கானா. தியூனாலே ஒளி. ஸோ தபஸோடு ஒளியினால் விளங்கக்கூடிய அந்த முனிவர் அதிர்ஷ்டவசமாக எங்களை சபிக்கலை. दृष्ट्या वयं न शब्दाः स्म यदनेन महात्मना मुनिना वह्नितुल्येन तपसा द्योतितेन हि विसृज्य अप्सरसः शक्रः चिन्तयामास मन्दधीः तस्यैव च वधोपायं पापबुद्धिः असाम्प्रतम्. ஸோ விஸ்ருஜ்ய அப்சரசக சக்கரகா எல்லாரையும் விடைய கொடுத்து அனுப்பிச்சிட்டான். விஸ்ருஜன்னா விடுறது, எல்லோரும் போயிட்டு வாங்கோ, உங்களோட காரியம் நடக்கலையா போயிட்டு வாங்கோன்ட்டார். அப்சரக சக்கரகா இந்திரன். சிந்தையா மாசம் மந்ததீகி மந்தபுத்தி உடையவன்ட்டார். முன்னாடி தான் நல்ல தீகின்னாரு, இப்போ மந்ததீகின்ட்டார். ஸோ வியாசர் சொல்கிறார் இருக்கியா. ஸோ மந்ததீயாகப்பட்ட மந்தபுத்தி உடைய அந்த இந்திரன் சிந்தையா மாச மீண்டும் யோசிக்கிறான். தசியேவ வத உபாயம் இப்போ கொன்னு விடலான்னு யோசிக்கிறேன். இப்போ அடுத்த உபாயம் என்ன பண்ணுறான்? இவனை அசைக்க முடியலையா, இவனை வத உபாயம் வதம் பண்ணலாங்கிற உபாயத்தை யோசிக்கிறான். பாப புத்திகி பாபியவன் பாப புத்தி அசாம்பிரதம் அவனுக்கு யுக்தமானது அல்ல, அது பொருத்தமே கிடையாது. ஒரு இந்திர பதவியில் இருக்கக்கூடியவன் யோசிக்கக்கூடிய விஷயமே இல்லை. அசாம்பிரதம்னது இட் இஸ் டோட்டலி அன்ஃபிட், அவனுக்கு உகந்தது அல்ல. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவன் நினைச்சான். विसृज्य अप्सरसः शक्रः चिन्तयामास मन्दधीः तस्य एव च वद उपायं पापबुद्धिः असाम्प्रतम्. विसृज्य लोकलज्जां स तथा पापभयं वृषं चकार पापबुद्धिं तु तद्वदाय महीपते. ஸோ லோகலஜாம் லோகத்தில் என்ன சொல்லுவா, உலகத்தில் நம்மளை பற்றி எவ்வளோ கேவலமாக பேசுவா, அதை விட்டுட்டான். விஸ்ருஜி அதையும் விட்டுட்டான். யார் என்ன வேணால் சொல்லிக்கிட்டுன்னு நினச்சிட்டான். ததா பாப பயம் ரிஷம் பாபத்தினால ஒரு பயம் ஏற்படுறமா இல்லையா பாபகாரியம் பண்ணுறதுக்கு, அந்த பயத்தையும் விட்டுட்டான். ஸோ அந்த பயமும் இல்லை பாபகாரியம் பண்ணுறதுக்கு. சகார பாப புத்திம் தூ பாப புத்தியை எடுத்துக்கொண்டான் அந்த இந்திரன். தூ தத் பதாய மஹீபதே ஹே ஜனமேஜயா மஹீபதே பூமிக்கு ராஜாவே ஹே ஜனமேஜயா கேளு, அவனை கொல்றதுக்கு இந்த புத்தியை எடுத்துனுட்டான் இந்த இந்திரன்னு சொல்லி முடிக்கிறார் இங்கே வியாசர். विसृज्य लोकलज्जां स तथा पापभयं वृषं चकार पापबुद्धिं तु तद्वदाय महीपते. इति देवी भागवते महापुराणे अष्टादश साहस्यं संहितायां षष्ठस्कन्धे ऋषिरसोत्सवोपाय देवराजेन्द्रद्वारा नाना उपाय चिन्तावर्णनं नाम प्रथमोऽध्यायः. सर्वं जगदापनमस्तु. अथ द्वितीयोऽध्यायः. व्यास उवाच अथ स लोभम् उपेत्य सुराधिपः सम्पदिगम्य गजासनसंस्थितः त्रिशिरसं प्रति दुष्टमतिः तथा मुनिम् अपश्यत् अमेयपराक्रमम्. வியாசர் சொல்றார். அத ச லோபம் உபேத்திய பேராசை, தன்னோட சீட்டை யாருக்கும் போயிடக்கூடாது, அந்த பேராசையோடு கூடிய அந்த உபேத்தி அடைந்த சுராதிபக தேவர்களின் அதிபனான இந்திரன் அதிகம்ய கஜ ஆசன சம்ஸ்திதக கஜாசனன்னு இந்த கஜன யானை, அவனுடைய யானை வாகனம் இந்த ஐராவதம். ஸோ ஐராவதத்தின் மேல் ஏறினான். அதிகம்ய அதில் ஏறிண்டுட்டாச்சு, கிளம்பியாச்சு. ஆசனத்தோடு ஐராவதத்தின் மேலே ஏறி திரிஷிரசம்பிரதி துஷ்டமதிகி துஷ்டபுத்தி உடையவன் அந்த இந்திரன் திரிஷிரசம்பிரதி திரிஷிரசை நோக்கி ததா முனிம் அந்த முனிவரை அபஷ்யத்து போகிறான். அங்கே போயாச்சு, யானையில் ஏறி போயிட்டான், பார்த்தான். அமேய பராக்கிரமம், அமேயன்னு அளவிட முடியாத பராக்கிரமம் உடைய அந்த விஸ்வரூபனை அந்த முனிவரை பார்த்தான்.
अथ सलोभम् उपेत्य सुरादिवः सम्मदिगम्य गज आसन संस्थितः ऋषिरथं प्रदीतुष्टमतिः तदा मुनिम् अपश्यत् अमेय पराक्रमम् तम् अभिप्रेक्ष्य दृढ आसन संस्थितं जितगिरं सुसमाधिवशं गतं रविपिबावसु सन्निभम् ओजसा सुरपतिः परम आपतम् अभ्यगात् தம் அபிவீட்சிய நன்னா பார்க்குறார் எப்படி உட்காண்டிருக்கான்னு இவரை பார்க்குறார். பார்த்தவன் திருட ஆசன சம்சித்தம் ஒரு ஆசனம் அப்படி உட்காண்டிருக்கான். அப்படி தபஸில் உட்காண்டா அப்படி ஸ்டடியாக இருக்காராம். அப்படி திருடமான ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடியவரை சம்சிதம் அந்த நிலைமையில் இருக்கக்கூடியவரை ஜிதகிரம் மௌனமாக இருக்கார். கிரம்னா வார்த்தைகள், வார்த்தையை ஜெயித்தவன்னு அர்த்தம். மௌனத்தில் மௌன காஷ்ட மௌனம் சொல்லுவாள், கட்ட போல் இருக்கக்கூடிய மௌனம். அந்த மௌனத்தில் உட்காண்டிருக்கான். சுசமாதி வசம் கதம் சமாதி நிலைமையில் இருக்க. ஸோ அஷ்டாங்க யோகத்தில் சமாதிங்கிறது அல்டிமேட்டு. ஸோ அப்படி தியானத்தில் கடைசி பராகாஷ்டா நிலைமையில் இருக்கான் அவன், சமாதியில் இருக்கான். ரவி விபாவசு, ரவின்னு சொன்னால் சூரியன், விபாவசுன்னா அக்னி. ஸோ ரவியை போலையும் சூரியனை போலையும் அக்னியை போலையும் சன்னிபம்னா அது போன்ற ஓஜசா அப்படி பல 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 பலன்னு ஜொலிச்சுன்னு இருக்கானா. சூரிய ஒளி போலவும் அக்னியோடு ஒளி போலவும் அப்படி மிளிர்ந்து கொண்டிருக்கான் அந்த முனிவர். சுரபதிஹி தேவர்களுடைய பதியான அந்த இந்திரன் பரம ஆபதம் அபியகாத். ஸோ ரொம்ப ஒரு ஆபத்தை அடைந்தான்னு துக்கப்பட்டுட்டான். ரொம்ப ஆபத்தை அடைந்தான்னா இவர் என்ன பண்ணுவாரோ நம்மளுக்கு தெரியலையேன்ட்டு அவரை பார்த்தாலே ஒரு பயப்படுற மாதிரி இருக்கு இவனுக்கு. ஸோ பரம ஆபத்தான நிலைமையை அடைந்தான், துக்கத்தை அடைந்தான். अभिवीक्ष्य दृढ आसन संस्थितं जितगिरं सुसमाधिवशं गतं रविविभावसु सन्निभम् ओजसा सुरपतिः परम आपदम् अभ्यगात् कथम् असौ विनिहन्तुम् अहो मया मुनिः अपापमतिः किल सम्मतः रिपुः अयं सुसमिद्धतपोबलः कथम् उपेक्ष्य इह आसन आमुखः. கதம் அசவுன்னு இவன் எப்படியாக்க இவனை வினிகந்தும் எப்படி கொல்ல முடியும்? இவனை இவ்வளோ தேஜஸாக ஓஜஸாக இருக்கான்றே, இவனை நான் எப்படி கொல்றது? நிகந்தும் அகோமயா, என்னால் எப்படி இவனை கொல்ல முடியும் தெரியலையே. முனிகி பாபமதிகி, இவனுக்கு பாப புத்தியே கிடையாது. முனிவருக்கு எது பாப புத்தி இருக்குது? யாரை கொல்லணும் நான் அவர் தபஸ் பண்ணுறேன், அவர் பாட்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ பாபமே இல்லாத இவனை நான் என்ன எப்படி கொல்ல முடியும்? கீழே சம்மதக, எல்லாரும் சம்மதிக்கக்கூடிய தபஸ், அப்போ ஏற்பட தபஸை உடையவன் விஸ்வரூபன், அவனை நான் எப்படி கொல்றது? ரிபுகு அயம், இவன் வளர்ந்த எதிரி. ஸோ சுசம்மித்த தபோபலக, வளர்ந்த தபோபலத்தோடு கூட இருக்கான். நல்ல வளர்ந்த தபோபலத்தோடு இருக்கக்கூடிய இவன் என்னுடைய எதிரி. கதம் உபேட்சியே இக ஆசன காமுக. ஸோ என்னுடைய ஆசனத்தை விரும்பக்கூடிய இவனே நினச்சிக்கிறான். இவனோட கற்பனை விஸ்வரூபன் என்னுடைய இந்திர பதவிக்கு ஆசைப்படுறான்னு இவனே நினச்சிக்கிறான். அதனால் இக ஆசன காமுக, என்னுடைய ஆசனத்தை விரும்பக்கூடியவனை கதம் உபேட்சியே, நான் எப்படி இவனை உபேட்சை பண்ண முடியும்? கொல்லவும் கஷ்டம், கொல்லாமல் இருக்கவும் முடியாது. இப்படி ரெண்டு கட்டா மனசில் இருக்கான் இந்திரன். கதம் அசௌ வினிஹந்தும் அஹோ மயா முனிः அபாபமதிः கில சம்மதः ரிபுः அயம் சுசமித்த தபோபலः கதம் உபேக்ஷ்ய இஹ ஆசன காமுகः. இங்கே உபேட்சியே போடுறோம். उपेक्ष्येव इति विचिन्त्य भविं परम आयुधं प्रतिमुमोच मुनिं तपसि स्थितं शशि दिवाकर सन्निभम् आशुकं त्रिशिरसं सुरसङ्गपतिः स्वयं தானே. ஸோ இது விசிந்திய பவின்னு சொன்னாலே வஜ்ராயுதம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். பவின்னு நம்ம புனிதமான ஆயுதம், அது பவின்னு பேர் வஜ்ராயுதம். ஸோ பரமாயுதமான அந்த வஜ்ராயுதத்தை விசிந்தியா நினைக்கிறான். மனசில் நினைச்ச உடனே வந்துடுவேன் கையில். ஸோ அந்த வஜ்ராயுதத்தை நினைத்தான். ஸோ முனிம் தபசி ஸ்திதம், தபஸில் இருக்கக்கூடிய அந்த முனிவரை பார்த்து பிரதி முமோச்ச வஜ்ராயுதத்தை போட்டான். அவன் மேல் வஜ்ராயுதத்தை எறிந்தான்.
சசி திவாகர சந்நிபம் ஆசுகம். இந்த வஜ்ராயுதம் எப்படி இருக்குன்னு சொன்னான்னா, சந்திரனோட ஒளியும் சூரியனோட ஒளியும் அது சேர்ந்தார் போல அப்படிப்பட்ட ஒளியுடைய ஆயுதம். ஆசுகம் வேகமாக செல்லக்கூடிய ஆயுதம். திரிசிரசம் அந்த திரிசிரசன் மேலே சுரசங்கபதி ஸ்வயம் முமோச்ச தானே அந்த ஆயுதத்தை வீசி எறிந்தானாம் அந்த இந்திரன். विचिन्त्य पविं परम आयुधं प्रतिमुमोच मुनिं तपसि स्थितं शशिदिवाकर सन्निभम् आशुगं त्रिशिरसं सुरसङ्गपतिः स्वयम् तद् अभिघात हतः सदरातले किल पपात ममार च तापसः शिखरिणः शिखरं कुलिश अर्दितं निपतितं भुवि च अद्भुतदर्शनम्. தது அபிகாதகதக அந்த அடினால் அந்த வஜ்ராயுதத்தினால அடி வாங்கி தராத்தலே ஹதகனை கொல்லப்பட்டான். அவ்வளோதான். வஜ்ராயுதம் தெரிஞ்சால் எங்கே இருக்கிறது? ஸோ தராத்தலே கீழே பபாத்த அந்த பூமியில் பொத்தனை விழறான். தபஸ் பண்ணிட்டு இருந்த திரிசிரசு கீழே விழுந்தான். மமார இறந்தான். தாபசக தபஸ் பண்ணிட்டு இருந்த அவனை கொண்டுவிட்டான். ஒரே அடியில் இவன் கீழே விழுந்து செத்தே போயிட்டான். சிகரினக சிகரம் குலிஷ அர்த்தித்தம். சிகரினகன சிகரத்தை உடையவை மலைன்னு அர்த்தம். ஸோ சிகரங்களை கொடுமுடிகளை உடையவை மலைன்னு அர்த்தம். ஸோ மலைகள் உடைய சிகரினக சிகரம் மலைகளுடைய சிகரத்தை அந்த மேலுள்ள அந்த சிகரங்களை குலிஷ அர்த்தித்தம். அந்த குலிஷங்கிறது வஜ்ராயுதம். ஸோ வஜ்ராயுதத்தால் பீடிக்கப்பட்ட அந்த மலையோட முகடு எப்படி பேர்ந்து விழுமோ நிபதித்தம் அப்படி வெட்டப்பட்டு கீழே விழுந்த மாதிரி புவீச்ச அத்புத தர்சனம் பூமியில் அப்படி அற்புதமாக காட்சியளித்து கொண்டிருந்தான் இந்த திரிசிரசு. வெட்டப்பட்டு அவன் அப்படி கீழே விழுந்தது அப்படி இருக்கானா. அந்த இது மலை உடஞ்சி மேலுள்ள சிகரத்தை இழந்து விழுந்தா போல இருக்கானா. ஸோ தலை தனியாக இருக்குன்னு அர்த்தம். किल पपात ममार च तापसः शिखरिणः शिखरं कुलिश अर्दितं निपतितं भुवि च अद्भुतदर्शनम्. तं निहत्य मुदम् आपसुरेशः चुक्रुषुश्च मुनयः तु संस्थिताः हा हा इति वृषम् आर्त निस्वनाः किं कृतं शतमखेन पापिना. ஸோ தம் நிகத்திய முதமாப்ப அவனை கொன்று சந்தோஷப்பட்டானா சுரேஷா. இந்திரனுக்கு ஹாப்பி, போஸ்ட்டுக்கு ஆபத்து இல்லை, நிலைய நின்றுடுத்து. அதனால சுரேஷக முதமாப்பக ஆப்ப அவன் சந்தோஷத்தை அடைந்தான். சுக்ருஷ்ச முனையக முனிவர்கள்லாம் பக்கத்தில் இருக்கிறவெல்லாம் பார்க்குறா கொண்டுட்டானே இவன் அப்படி சொல்லிட்டு ரொம்ப கதறி அழறா. சுக்ருகுன்னா கதறி அழுதார்கள். முனையக சம்சிதாக அங்கே நிற்கக்கூடிய முனிவர்கள்லாம் பார்த்து ரொம்ப கதறி வேதனைப்பட்டான். ஹா ஹதா ஹதா ஐயோ கொல்லப்பட்டான்னு அழறாளாமா. ஹா ஹதா இது பிரிஷம் ஆர்த்த நிஸ்வனாக ஆர்த்தநாதம் ஒரு பீடிக்கப்பட்டு அப்படியே ரொம்ப ஒரு ஹீனமான கவலை குரலில் எல்லாருமே கொண்டுட்டானேன்னு அழறாளாம். கிம் கிருதம் சதமகேன பாபினா பாபியாகப்பட்ட சதமகன்னாலும் இந்திரன் 100 யாகங்களை செய்தவன்கிறதுனால அவனுக்கு சதமகன்னு பேர். சதன 100 மக்கன்னா யாகம். 100 யாகங்களை செய்தவனுக்கு தான் இந்திர போஸ்ட் கிடைக்கும். அதனால அந்த சதமகன்னா இந்திரன் அர்த்தம். இந்திரன் பாபியான இந்திரன் என்னத்தை பண்ணிட்டான் இப்படி அப்படின்னு வருத்தப்படுறான் முனிவர்கள். चुक्रुश्च मुनयः संस्थिताः हा हता इति वृषम् आर्तनिस्वनाः किं कृतं शतमखेन पापिना. व्यापराधं तपसां निधिः हतः शचीपतिः पापमदिः दुरात्मा बलं किल अयं तरसा कृतस्य प्राप्नोतु पापी हनन उद्भवस्य. வினா அபராதம்
அபராதமே பண்ணலை. விஸ்வரூபன் என்ன பண்ணா, ஒரு அபராதமும் பண்ணலை, ஒரு தப்பும் பண்ணலை. ஸோ தபசாம் நிதி, தபஸுக்கெல்லாம் நிதி போல இருக்கான் அவன். அப்படி சொத்து தபஸ், அப்படிப்பட்ட தபஸு, அந்த தபஸோட நிதி போல இருக்கக்கூடிய அந்த இவன் அந்த விஸ்வரூபன் ஹதக கொல்லப்பட்டான். சசீபதிகி, யாரு சசீபதி கொண்டான். பாபமதிகி, பாப புத்தியுடையவன். துராத்மாவான இவன் சசியுடைய கணவனான இந்திரன் கொன்னான். தஸ்ய கிருதஸ்ய, அதாவது தரசா கிருதஸ்ய ஹனன உத்பவஸ்ய, அதை சேர்த்துக்கணும். ஸோ திடீர்னு பண்ணிட்டான், நினச்சி கூட பார்க்கல. இவன் வந்த உடனே இப்படி கொல்லுவன்னு யாரும் எதிர்பார்க்கல. ஸோ வேகமாக அந்த ஹனன உத்பவம், அவனை கொல்வதால் ஏற்பட்ட, இப்படி தரசா கிருதஸ்ய கொன்னுட்டான். அதனால் ஏற்படக்கூடிய ஹனன உத்பவசிய கொல்வதால் ஏற்பட்ட பாபி பிராப்னோது. ஸோ ஃபலம் கில கில அயம் பலம், அதனால் ஏற்படக்கூடிய பலனை பாபி பிராப்னோது, அந்த பாபி ஆப்பட்டன் அடையட்டும் முனிவர்கள் சபிக்கிறா. ஸோ இவனை கொன்ன பாவத்தை அந்த இந்திரன் கண்டிப்பாக அடைய வேண்டும்னு அவ ஒரு சபிக்கிறா முனிவர்கள். வினா அபராதம் தபசாம் நிதிஹி ஹதஹ டகீபதிஹி பாபமதிஹி துராத்மா அலம் கில அயம் தரசா கிருதஸ்ய பிராப்னோது பாபி ஹனன உத்பவஸ்ய. ராதே கிருஷ்ண மது தம் எக்யதரசா சர சுரராஜः निर्जगाम निजमन्द्रम् आशु स हतः अपि विरराज महात्मा जीवमान इव तेजसां निधिः. நிஜ மந்திரம் ஆஷு. ஸோ தம் நிகத்திய கொண்டாச்சு, சோழி முடிஞ்சது, அவனோட வேலை முடிஞ்சிடுது இல்லையா. தரசா உடனடியாக சுரராஜக, சுரர்களுடைய ராஜாவான இந்திரன் நிர்ஜகாம வெளியில் கிளம்புறான். நிஜ மந்திரம், தன்னுடைய ஊருக்கு, எங்கள் சொர்க்கத்துக்கு கிளம்பி போகிறான் அவன். ஆஷு உடனடியாக நிஜ மந்திரம் நிர்ஜகாம தன்னுடைய இருப்பிடத்திற்கு சென்றான். ச ஹதக அப்பி வீரராஜ மகாத்மா, அப்படி செத்து போனால் கூட கலை இல்லை, கலையோடு இருக்கானாம். வீரராஜனை வீற்றிருக்கிற மாதிரி இருக்கானாம் இந்த விஸ்வரூபன். ஸோ ஹதோ அப்பி அடித்து கொல்லப்பட்டு கூட வீற்றிருந்தான் இந்த மகாத்மாவான திருஷிரசு. ஜீவமான இவ, அப்படி உயிரோடு இருக்கானோ அப்படி தோன்றதான். செத்து போன மாதிரியே யாரும் நினைக்க முடியாத அளவுக்கு இருக்கானா. ஜீவமான இவ தேஜசாம் நிதிகி, தேஜஸோட நிதி, அப்படியே ஒளி படைத்து அப்படி ஜெகஜோதியாக விளங்கிட்டு இருக்கானாம் அந்த திருஷிரசு செத்தப்போ கூட. தம் நிஹத்ய தரசா சுரராஜः நிர்ஜகாம நிஜ மந்திரம் ஆஷு சஹதः அபி விரராஜ மகாத்மா ஜீவமான இவ தேஜசாம் நிதிகி. ராதே கிருஷ்ண. அடுத்த ஸ்லோகத்தில் திருஷ்ட்வா பதிதம் பூமௌ ஜீவந்தம் இவ விருத்ரஹ சிந்தாம் ஆப அதிகின்ன அங்கஹ கிம்வா ஜீவேதி யம் புனஹ. ஜீவேத் அயம் புனஹ. புனக. ஸோ பதிதம் பூமோ, அதை கீழே விழுந்து கிடக்கான். அப்போது தலை தனியாக துண்டிச்சு போகலை, தலை வெட்டுப்பட்டுருக்கு, பட் துண்டிச்சு போகல. அதனால தான் அவன் ஜீவமான இவான்றான். ஸோ பதிதம் பூமோ, அந்த பூமியில் விழுந்த தம் திருஷ்டுவா, அந்த விஸ்வரூபனை பார்த்து ஜீவந்தம் இவ, ஸோ உயிரோடு இருக்கிற மாதிரி இருக்கானே இந்த பார்க்குறான். விருத்ரஹா, விருத்ரன் என்ற அசுரனை கொன்ற இந்திரன் அர்த்தம். விருத்ரஹான இந்திரன் அர்த்தம். பலஹா, பலனை கொன்றவன், விருத்ரனை கொன்றவன் அப்படின்ற அர்த்தத்தில் இந்திரன் அர்த்தம் அது. ஸோ இந்திரன் பார்க்குறான், சிந்தாமா, அப்போ கவலை வந்துடுது, ஐயோ திரும்பி உயிரோடு வந்துருணும் இவன், அப்படி தோன்றது எனக்கு. ஸோ சிந்தாமா, அப்போ கவலைப்பட்டான். அதிக்கின்ன அங்கக, உடம்பெல்லாம் வேதனையாக இருக்குது, சரி அடித்து கொன்னா கூட இவன் போகமாட்டான் போல் இருக்கே. கிம்வா ஜீவேதயம் புனக, இவன் திருப்பி உயிரோடு வந்துடணும், ஜீவனோடு வந்துடணும் அப்படின்னு பயப்படுறான் இப்போ இந்திரன். தம் திருஷ்ட்வா பதிதம் பூமௌ ஜீவந்தம் இவ விருத்ரஹ சிந்தாமாப அதிகின்ன அங்கஹ கிம்வா ஜீவேத் அயம் புனஹ. விம்ருஷ்ய மனசா அதீவ தக்ஷாணம் புரதः ஸ்திதம் மகவா வீக்ஷ்யதம் பிராஹ ஸ்வகார்ய சத்ருஷம் வசஹ. மனசா அதீவ விம்ருஷ்ய, மனசில் ரொம்ப படி யோசிக்கிறான், என்ன பண்ணலாம் ஒன்றுமே தோண மாட்டேங்கிறது அவனுக்கு. ஸோ மனசில் அப்படி விசாரித்து பார்க்குறான். தக்ஷாணாம் புரதக ஸ்திதம். ஸோ தட்சாணம்னா ஒரு தச்சன் அங்கே நிற்கிறான். தச்சன்னா நம்ம தமிழ் தச்சன் தான், கார்பெண்டர்.
ஸோ ஒரு கார்பெண்டர் முன்னாடி நிற்கிறான், அங்கே பார்க்குறான் புறத்தக ஸ்திதம் மகவா வீக்ஷிய தம்பிராக. மகவான் அரே நம்ம இந்திரன் அதை பார்த்து அவனை பார்த்து ஸ்வகாரிய சதிருஷம் வச்சக, தன்னுடைய காரியத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு வார்த்தையை அந்த தக்ஷனை பார்த்து பேசுகிறான் இந்த இந்திரன். இப்போ விம்ருஷ்ய மனசா அதீவ தக்ஷானம் புரதः ஸ்திதம் மகவா வித்யதம் பிராஹ ஸ்வகார்யேன சத்ருஷம் வச்சः. தக்ஷாம்ஸ்சிந்தி சிராம்சி அஸ்ய குருஷ்வ வசனம் மம மா ஜீவது மகாதேஜா வாதி ஜீவன் இவ ஸ்வயம். இதி ஆகர்ணிய வச்சஸ்தஸ்ய इति आकर्ण्य वचस्तस्य तक्षक उवाच विगर्हयन्. தட்சன் கூப்பிட்றான். தட்சன், ஹே தட்சனே, சிந்தி வெட்டு சிராம்சி அசியா, ஏன்னா இந்த 3 தலை இருக்குது அதில் பகுவச்சன். ஸோ ஷிராம்சி, ஸோ 3 தலையே அவனை இப்போ நீ வெட்டுங்கிறான் தட்சனை பார்த்து கார்பெண்டரை. சிந்தி வெட்டு, குருஷ வச்சனம் நான் சொல்கிற வார்த்தையை நீ செய். மா ஜீவத்து மகா தேஜா, மகா தேஜஸுடைய இவன் உயிரோடு இருக்கக்கூடாது. ஒன்னாச்சு செத்து போயாச்சு, இருந்தாலும் இவனோட பயத்தில் வளர்றான் இவன். ஸோ மா ஜீவத்து, இவன் உயிர் வாழக்கூடாது. மகா தேஜஸுடைய இவன் பாத்தி ஜீவன் இவ ஸ்வயம், உயிரோடு இருக்க மாதிரியே இருக்கான் பார்க்குறதுக்கு. பாத்தின்னு தோன்றுகிறான், உயிரோடு இருப்பன் போல தோன்றுகிறான். இவன் உயிரோடு வரக்கூடாது, கொல்லு. இது ஆக்கர்ணே வச்சஸ்தஸ்ய, இந்த வார்த்தையை கேட்ட அந்த தஸ்ய அவனுடைய அந்த இந்திரனுடைய வார்த்தையை கேட்ட தட்சன் சொல்கிறான். உவாச்ச விகர்ஹயன், சீச்சின்னு கேவலமாக பார்த்து இந்திரனை பார்த்து தட்சன் இப்போ பேசுகிறான். தக்ஷான் சிந்தி சிரம். ஓகே, இது தப்பா, தக்ஷான் தான் இருக்கு, மாத்திக்கிறேன். தக்ஷன் சிந்தி சிராம்சி அஸ்ய குருஷ்வ வசனம் மம மா ஜீவது மகா தேஜா வாதி ஜீவன் இவ ஸ்வயம். இதி ஆகர்ண்ய வச்சः தஸ்ய தக்ஷः உவாச்ச விகர்ஹயன். तक्ष उवाच महास्कन्दः वृषं भाति परशुः न तरिष्यति तथो न अहं करिष्यामि काव्यम् एतत् विगर्हितं त्वया वै निन्दितं कर्म कृतं सद्भिः विगर्हितम्. மகாஸ்கந்தகா, இவன் பெருந்தோளோடு இருக்கான். பார்க்கறதுக்கே அஜானு பாகுவாக இருக்கான். இந்த விஸ்வரூபன் செத்து கிடக்கிறவன் ரொம்ப பெருந்தோளுடையவனாக. மகாஸ்கந்தகா பிருஷம்பாத்தி, பார்த்தாலே தெரியறது நல்ல தோளோடு வலிமையாக இருக்கான் இவன். ஸோ ந பரசுகு தரிசதி, என்னுடைய கோடாலியை வச்செல்லாம் வெட்ட முடியாது இவன் கையான்றான். ஸோ பரசுகு என்னுடைய கோடாலி ந தரிசதி, அது போகாது, தாண்டி போகாது. ஸோ தத்தோ ந அகம் கரிஷ்யாமி, நான் செய்ய மாட்டேன்ப்பா. காரியம் ஏத்தத் விகர்ஹிதம், இது கேவலமான செயல். செத்து கிடக்கிறவன் ஒருத்தனை பார்த்து நீ அவனை திருப்பி வெட்டுங்கிறேன். நான் இந்த கேவலமான காரியத்தை நான் செய்யவே மாட்டேன். துவயாவை நிந்திதம் கர்மகிருத்தம், நீ பிரத்தியாரால் நிந்திக்கப்பட்ட வேலையை நீ பண்ணியிருக்காய். ஸோ சத்பிகி விகர்கித்தம், சாதுக்களால் கேவலமாக கர்ஹணம் பண்ணக்கூடிய கேவலமாக நினைக்கக்கூடிய அந்த ஒரு காரியத்தை நீ செய்திருக்கிறாய் என்று திட்டுறான் அந்த தட்சன். தக்ஷோவாச்ச மகாஸ்கந்தः वृषं भाति परशुः न तरिष्यति ततो न अहं करिष्यामि कार्यम् एतत् विगर्हितं त्वया वै निन्दितं कर्म कृतं सद्भिः विगर्हितम्. अहं बिभेमि पापाद्वै मृतस्य एव च मारणे मृतो अयं पुलिः अस्ति एव शिरसः कृत्तनेन किं भयं किं ते अत्र सञ्जातं पाकशासनकथ्यताम्. ஓகே, ஸோ அகம் பாப்பாத்வை பிபேமி, நான் இந்த பாவத்துக்கு பயப்படுறேங்கிறேன். பிபேமின்னா பீஹி பயம், நான் இந்த பாவத்தை செய்கிறதுக்கு நான் பயப்படுறேன். மிருத்தசிய ஏவச்ச மாறணும், செத்து போனோன்னு கொள்றதுக்கு. ஸோ மிருத்தசிய ஏவ, ஏற்கனவே செத்து கிடக்கான், அவனை போய் அடிக்கிறது கொள்வது. இதே நான் எனக்கு இந்த காரியத்தை நினச்சாலே பயமாக இருக்குது. இந்த பாவத்திலேருந்து மிருத்தோ அயம் முனிகி, இவன் செத்தே போயிட்டான் இந்த முனிவன். அஸ்தி ஏவ சிரசக கிருந்தனேன, அப்படி இருக்கும்போது செத்து போய் கிடக்கிறவனுடைய தலையை போய் வெட்டுறதுல என்ன லாபம்னு கேட்குறான். சிரசக அசிய கிருந்தனேன கிம், கிருந்தனம்னா கட் பண்ணுறது, அவனுடைய செத்து போனவனோட தலையை வெட்டுறதுல என்ன பிரயோஜனம்? பயம் கிம் தே அத்திர சஞ்சாதம், உனக்கு என்ன பயம் வந்துருது இந்திரா? எதுக்காக நீ பயப்படுற? பாக்கசாசனா கூப்பிட்றான், ஏன் இந்திரா கத்தியதான், உங்களுக்கு ஏன் பயம்?
இந்த மாதிரி செத்தவனை திருப்பி அடிக்கிறதுக்கு என்ன சொல்றல, என்ன பயம் சொல்லுங்கன்னு கேட்குறான். अहं विवेमि पापाद्वै मृतस्य एव च मारणे मृतो अयं मुनिः अस्ति एव शिरसः कृन्दनेन किं भयं किं ते अत्र सञ्जातं पाकशासन कथ्यताम्. इन्द्र उवाच सजीव इव देहो अयम् आभाति विशदाकृतिः तस्मात् बिभेमि मा जीवेत् मुनिः शत्रुः अयं मम. விஷத ஆக்கிருதிகி, நல்ல ஒரு ஆகாரத்தோடு இருக்கான். உருவத்தை பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது இந்த விஷரூபனோட உருவம். ஸோ சஜீவ இவ தேகோ அயம், இவனோட தேகத்தை பார்த்தா உயிரோடு இருக்க மாதிரியே இருக்குது. ஸோ ஆபாத்தின்னு தோன்றுகிறது, இவனுடைய சரீரத்தை பார்த்தா உயிரோடு இருக்க மாதிரி தோன்றது. ஆகவே தஸ்மாத், ஆகவே பிபேமி, அதனால தான் நான் பயப்படுறேன் தட்சனே. மா ஜீவேத் முனிகி சத்ருகு அயம் மம, இவன் என்னுடைய சத்ருகு மம, என்னுடைய சத்ரு இவன். ஸோ அயம் மா ஜீவேத் முனிகி, இந்த முனிவன் ஜீவிக்க கூடாது, திருப்பி உயிரோட வந்துடப்படாது. சஜீவ ஜீவ தேஹோ அயம் ஆபாதி விஷதாக்ருதிஹ தஸ்மாத் பிபேமி மா இடைக்கு கட்டாருது உங்களோட, தெரியல என்னன்னு. கொஞ்சம் 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 கட்டாருது. தக்ஷ உவாச ந அத்ர கிம் த்ரபசே வித்வன் க்ரூரேண அனேன கர்மணா ரிஷிபுத்ரம் இவம் ஹத்வா பிரம்மஹத்யா பயம் ந கிம். தட்சன் கேட்குறேன், ந அத்ர கிம் த்ரபசே வித்வன், உனக்கு பயம் இல்லையா? திரப்பானா பயம், உனக்கு பயமே இல்லையா பிரம்ம இந்திரனே? குரூரேன அனேன கர்மனை, என்ன குரூரமான காரியம்? ஏற்கனவே வஜ்ராயத்தால் வெட்டி போட்டாச்சு, திருப்பி வெட்டுங்கிறேன். இந்த குரூரமான காரியத்தினால உனக்கு வெக்கம் இல்லையா இந்திரா? வித்வன், அறிவார்ந்தவனே. ரிஷி புத்திரம் இமம், ரிஷிபுத்திரன் இவன், தொஷ்டாவோட பிள்ளைவன். இமம் ஹத்வா, இவனை கொண்டு பிரம்மஹத்தியா பயம்னு, உனக்கு பிரம்மஹத்தி தோஷம் வராதா? அதை பற்றி உனக்கு பயமே இல்லையா? அந்த பிரம்மஹத்தி பண்ணுறோமே, பிராமணனை கொள்றோமே, அந்த பயம் உனக்கு துளி கூட இல்லையான்னு கேட்குறான்னு தச்சன். தக்ஷுவாச்ச ந அத்ர கிம் த்ரபசே வித்வன் க்ரூரேண அனேன கர்மணா ரிஷிபுத்ரம் இமம் ஹத்வா பிரம்மஹத்யா பயம் ந கிம். இந்திர உவாச்ச प्रायश्चित्तं करिष्यामि पश्चात् पापक्षयाय वै शत्रुः स्तु सर्वथा वद्यः चलेन अपि महामते. மகாமத்தேன்னு கூப்பிட்றான் இந்திரன். சொல்கிறான், மகா புத்திசாலியே தச்சா, நான் சொல்கிறேன் கேளு. பிராயஷ்சித்தம் கரிஷா, நான் பிராயச்சித்தம் பண்ணிவிடுவேன்ப்பா. பிரம்மதி தோஷம் வரும், இல்லை சொல்லலை, வரும். ஆனால் நான் அதுக்கு பிராயச்சித்தம் பண்ணிவிடுவேன், கரிஷ்யாமி பண்ணுவேன். பஷாத் பின்னாடி, பாபட்சயாயவை, என்னுடைய பாபம் போகிறதுக்காக நான் அந்த பாபத்துக்கு பரிஷ்காரம் பண்ணிடுவேன். சத்ருகூத்து சர்வதா மத்தியக, எதிரின்னு வந்தாச்சும் அவனுக்கு கொல்லத்தான் வேணும். ஸோ சலேன அப்படி வஞ்சகம் பண்ணியாவது கொல்லத்தான் வேணும். அதனால நான் கொல்லத்தான் போகிறேன். இன்னும் இவன் செத்தாச்சி பின்னி கொல்லத்தான் போகிறேங்கிறான். பிராயஷ்சித்தம் கரிஷ்யாமி பஷ்சாத் பாபக்ஷயாய வை शत्रुः तु सर्वथा वध्यः चलेन अपि महामते. तक्ष उवाच त्वं लोभ अभिहतः पापं करोषि मघवान् इह तं विना अहं कथं पापं करोमि वद मे विभो. தட்சன் சொல்கிறான், துவம் லோப அபிகதகா, உனக்கு பேராசை, உன்னோட சீட்டு போயிடுவேன்னு பயம், அதுக்கு வேண்டி நீ அவனை கொண்டுவிட்டேன். ஸோ நீ லோபத்தால் அடிக்கப்பட்டு, அபிகதகன்னு லோபத்தால் அடிக்கப்பட்டவனாக பாபம் கரோஷி, பாவத்தை பண்ணுற மகவன். மகவானே, நீ அப்படி பாவம் பண்ணுற இந்த சமயத்தில் தம்பினா எனக்கு அந்த லோபம் கிடையாது. எனக்கு இவனை கொல்லி எனக்கு என்ன ஆகணும்? எனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியதில்லை. அந்த லோபம் எனக்கு கிடையாது. அப்படி அந்த பேராசி இல்லாத நான் கதம் பாபம் கரோமி, நான் ஏன் பாவம் பண்ணோம்? நீ பாவம் பண்ணிக்கோ, அதுக்கு பலனை பிராய்ச்சித்தம் பண்ணிக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ, நான் ஏன் கொள்ளணும்? நீ என்ன ஏன் கூப்பிட்றேன்? கதம் பாபம் கரோமி வதமே விபோ, சொல்லுப்போ, எங்கிட்ட சொல்லுங்க, நான் ஏன் இந்த பாவத்தை பண்ணணும்னு சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. தக்ஷோவாச்ச த்வம் லோபா அபிஹிதः பாபம் கரோஷி மகவான் இஹ தம் வினா அஹம் கதம் பாபம் கரோமி வத மே விபோ.
அடிக்கப்பட்டுன்னு அர்த்தங்க. இந்திர इन्द्र उवाच मकेषु खलु भागं ते करिष्यामि सदैव हि शिरः पशोः तु ते भागं यज्ञे दास्यन्ति मानवाः शुल्केन अनेन चिन्तित्वं शिरांसि अस्य कुरु प्रियम्. இந்திரன் சொல்றான், மகேஷு கலு பாகம் தே கரிஷாமி, நான் யாகத்துல உனக்கு ஒரு பங்கு தரேன்றான். அவனா இப்போ பிரலோபப்படுத்துறான், ஆசை உண்டாக்குறான் இப்போ தச்சனுக்கு. ஸோ மகேஷு யாகங்களில் உனக்கு ஒரு பாகத்தை நான் செய்ய வைக்கிறேன். கரிஷ்யாமி, மற்றவாழ உனக்கு யாகத்துக்கு பலியில் உனக்கு ஒரு பங்கு தர சொல்கிறேன். ஆல்வேஸ் பசோஹோ ஷிரக தூ தே பாகம். ஸோ ஆடை வெட்டுறோச்ச தலைபாகம் உனக்கு. அந்த யாகத்தில் அந்த பசு, அந்த யாக பசுவுடைய தலைபாகம் உனக்கு பங்காக வரும். பாகம் யக்ஞே தாசியந்தி மானவாக, மனிதர்கள் உனக்கு அதை யாக பலியாக பசுவை கொண்டுட்டு தானே அந்த கவிஸ் எல்லாம் பண்ணுறது. ஸோ அந்த தலைபாகத்தை நீ எடுத்துக்கோ. தாசியந்தி மானவாக, மனிதர்கள் கொடுப்பார்கள். ஷுல்கேன அனேன, இது ஒரு வரதட்சணை மாதிரி. ஷுல்கம்னு சொன்னாலே ஒரு வரதட்சணை மாதிரி உனக்கு இது இந்த ஷுல்கம் கிடைக்கும். வீர ஷுல்கம்னு எல்லாம் வந்திருக்கேன் பாகவத்தில் படிக்கிறோச்சே. அந்த பசுக்களை எல்லாம் அந்த காளைகளெல்லாம் வென்று கல்யாணம் போது அது வீர ஷுல்கம். ஸோ அது மாதிரி அந்த ஷுல்கம் உனக்கு கொடுத்து, அந்த பங்கை உனக்கு கொடுத்து உனக்கு அந்த இதை நிறைவேற்றுறேன். அனேன சிந்தித்துவம், அப்போ இப்போ நீ வெட்டு, தலை வெட்டு நீ. ஸோ துவம் ஷிராம்சி அஸ்ய குரு பிரியம். ஸோ அதை வெட்டி எனக்கு பிரியத்தை பண்ணு, உனக்கு ஒரு பங்கு உண்டுன்னு சொல்லிவிடுறான். இந்திர உவாச்ச மகேஷு கலு பாகம் தே கரிஷ்யாமி சதைவ ஹி ஷிரஹ பசோஹ தூ தே பாகம் யஜ்ஞே தாஸ்யந்தி மானவாः शुल्केन अनेन चिन्तित्वं शिरांसि अस्य कुरु प्रियम्. व्यास उवाच एतत् श्रुत्वा महेन्द्रस्य वचः तक्षा मुदान्वितः कुडारेण शिरांसि अस्य चकर्त सुदृढेन हि. அவ்வளோதான், ஏதோ கிடைக்கிறதா லாபம் கிடைக்கிறதா பார்த்தான். அவன் கொண்டுட்டான். மகேந்திரஸ்ய வச்சக, அந்த மகேந்திரனுடைய வச்சனத்தை கேட்டு சுத்வா கேட்டு தட்சா முதான்விதக, அந்த தட்சன் ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. ஸோ குடாரேன, தன்னுடைய கோடாலியால் அஸ்ய ஷிராம்சி, அந்த விஷ்ணுடைய தலையை சக்கர்த்த வெட்டினான். சூத்ருடேன, திருடமான கோடாலி. ஸோ திருடமான கோடாலியால் 3 தலையும் திருப்பி வெட்டி விட்டான். एतत् श्रुत्वा महेन्द्रस्य वचः तक्षा मुदान्वितः कुडारेण शिरांसि अस्य चकर्त सुदृढेन हि. राधे कृष्ण मैम. चिन्नानि त्रीणि शीर्षाणि पतितानि यदा भुवि तेभ्यः तु पक्षिणः क्षिप्रम् विनिष्पेतुः सहस्रशः. ஸோ 3 தலையும் வெட்டப்பட்ட உடனே ஷீஷானி சின்னான வெட்டப்பட்ட போது பதிதானி எதா பூமி, அந்த பூமியில் அப்படி விழுந்து கிடக்கிற அந்த தலையிலேருந்து தெவ்யக, அந்த 3 தலையிலிருந்தும் பட்சினக, பட்சிகள் படப்படன்னு வெளியில் வருது. ஸோ க்ஷிப்ரம் வினிஷ்பேதுகு சகசிரசக, ஆயிரக்கணக்கான பறவைகள் அந்த தலையிலேருந்து வெளியில் வரதான் கம்ப்ளீட்டாக வெட்டின உடனே. சின்னானி த்ரீணி ஷீர்ஷானி பதிதானி யதா புவி தேப்யஹ து பக்தினஹ க்ஷிப்ரம் வினிஷ்பேதுஹு சஹஸ்ரஷஹ. கல்விங்காஹ தித்திரயஹ ததா ஏவ ச கபிஞ்சனாஹ ப்ருதக் ப்ருதக் வினிஷ்பேதுஹு முகதஹ தரசா ததா. ஸோ 3 தலையிலேருந்து 3 விதமான பறவைகள். கலவிங்கம் எல்லாம் குருவி மாதிரி குட்டி குட்டி பறவைகள். தித்திரி பறவைகள்லாம் ரொம்ப சின்ன பறவைகள், அதான் தித்திரின்னு சொல்கிறோம் இல்லையா, தைத்திரிய உபநிஷத்தை. அந்த தித்திரி பறவைகளால் அந்த முனிவர்கள் அதை எடுத்துட்டதுனால தானே தைத்திரிய உபநிஷத்துனே பேர் இதுக்கு. ஸோ கலவிங்க பறவைகள், தித்திரி பறவைகள், கபிஞ்சலம் என்று சொல்லக்கூடிய பறவைகள் எல்லாம் ஒரு சைஸ் ஆஃப் தி மைனா, குருவி, அந்த சைஸில் உள்ள பறவைகள். அப்படி ஆயிரக்கணக்காக வெளியில் வருது. ஒரு தலையிலையும் தனித்தனியாக வருது. பிருத்தக் தனித்தனியாக. ஒரு தலையிலேருந்து கலவிங்கம், ஒரு தலையிலேருந்து தித்திரி, ஒரு தலையிலேருந்து கபிஞ்சலம். இப்படி வினிஷ்பேதுகு வெளிவந்தன. முகதக தரசா ததா, வேகமாக அவருடைய முகன்னு அவருடைய முகத்திலிருந்து, அந்த வெட்டப்பட்ட தலையிலிருந்து அப்படி வெளியில வந்தது. ராதாகிருஷ்ணா, இது எப்படாக தித்திரயஹ ததா ஏவ கபிஞ்சலஹ ப்ருதக்
तद्विनिष्पेदुः मुखतः तरसा तदा येन वेदान् अधीते स्म सोमं च बिभेद तथा तस्माद् वक्त्रात् किल उत्पेतुः सद्य एव कपिञ्चलाः ஏன எதால் எந்த தலையால் வேதான் அதீதே ஒரு தலையால் வேதம் படித்தான் இல்லையா, அந்த வேதம் படித்த தலையிலேருந்து ஸ்ம சோமம் ச பிபத்தே ததா. ஸோ அந்த தலையால் தான் சோமரசத்தையும் குடிப்பேனா. ஏன்னா சோமரசம் சுராபானம் ரெண்டு இருக்குது. சோமரசத்தை பிபேதில் பிபத்தே. ஸோ அந்த சோமரசத்தை குடிக்கக்கூடிய வேதம் படிக்கக்கூடிய அந்த தலையிலிருந்து தஸ்மாத் வக்ராத் அந்த முகத்திலிருந்து கில உத்பேதுகு சத்யேவ கபிஞ்சலாக அந்த முகத்திலிருந்து வெளிவந்த பறவைகள் தான் கபிஞ்சல பறவைகள். ஸோ சோமரசத்தை குடிக்கக்கூடிய அந்த முகம், அதே மாதிரி அந்த வேதம் படிக்கக்கூடிய அந்த முகம், அந்த இதிலிருந்து வெளியில் வந்தது கபிஞ்சல பறவைகள். येन वेदान् अधीते स्म सोमं च पिबते तथा तस्मात् वक्त्रात् किल उत्पेतुः सद्य एव कपिञ्चलाः येन सर्वादिशः कामं पिबन्निव निरीक्षते तस्मात् तु तित्तिराः तत्र निःसृताः तिग्मतेजसः. ஸோ எல்லா திசைகளையும் சர்வா திசக காமம் பிபன்னிவ நிரீட்சத்தை, எல்லா திசைகளையும் குடிக்கிற மாதிரி பார்ப்பனா, அவ்வளோ டீப்பாக பார்ப்பனா அவன். ஸோ பிபன்னிவ நிரீட்சத்தை திசைகளை குடித்து விடுவானோ அப்படி ஒரு பார்வை, அப்படி பார்க்கக்கூடிய அந்த தலை. ஸோ ஏன எந்த தலையால் எல்லா திசைகளையும் அப்படி பார்த்தானோ தஸ்மாத்து அந்த முகத்திலிருந்து தித்திரி பறவைகள் வெளிவந்தது. தத்ர நிஸ்ருதாக திக்ம தேஜசக நல்ல தேஜஸுடைய அந்த முகத்திலிருந்து நிஸ்ருதாக வெளிவந்தன தித்திரி பறவைகள். सर्वादिशः कामं पिबन्निव निरीक्षते तस्मात् तु तित्तिराः तत्र निःसृताः तिग्मतेजसः. இன்னும் ஒரு 2-3 போகலாம், 30 வரைக்கும் போகலாம்ப்பா. यत्सुरापं तु तद् वक्त्रं तस्मात् तु चटका किल विनिष्पेतुः त्रिशिरसः एवं ते विहगाः ட்ரிப்பான்னு கூப்பிட்றார். ஹே ராஜாவே, ஹே ஜனமய ஜெயா கேளு. ஸோ எத்து சுராபானத்தை குடிச்சதே ஒரு தலை அந்த முகத்திலிருந்து தத்வக்திரம் அந்த முகத்திலிருந்து தஸ்மாத்து சடக்கானாலே குருவின்னு அர்த்தம். ஸோ இந்த கல்விங்கம்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு சடக்கா தான் அது. ஸோ இந்த குருவிகள்லாம் வெளியில் வந்தன தத்வக்திரம் அந்த முகத்திலிருந்து, இது சுராபானம் பண்ணுற முகத்திலிருந்து. வினிஷ்பேத்துகு வெளிவந்தன திரிஷிரசக 3 தலையுடைய அவனுடைய அந்த முகத்திலிருந்து வெளிவந்தன. ஏவந்தே விககாகா இவ்வாறு பறவைகளெல்லாம் வெளிப்பட்டன. நிருப ஹே ராஜாவே. यत्सुरापं तु तद्वक्त्रं तस्मात् तु चटकाः किल विनिष्पेतुः त्रिशिरसः एवं ते विहगाः नृप. एवं विनिश्रुतान् दृष्ट्वा तेभ्यः शक्रः तदा अण्डजान् मुमोद मनसा राजन् जगाम त्रिदिवं पुनः. ஸோ ஏவன் வினிஸ்ருதான் இவ்வாறு வெளிவந்த நன்றாக வெளிவந்த அந்த ததா அண்டஜானாலே பறவைகள்னு அர்த்தம், முட்டை போட்டு வெளிவருவனன்னு அர்த்தம். ஸோ முட்டையிட்டு வெளிவரக்கூடிய அந்த பறவைகள் இப்படி வெளியில் வந்த உடனே ததா அண்டஜான் திருஷ்டுவா அந்த மாதிரி அந்த பறவைகளை பார்த்து தேபியக சக்கரக முமோத அதை பார்த்து ரொம்ப ஆனந்தப்படுறான். ஒட்டு மொத்தமாக எல்லாம் வெட்டி கொண்டாச்சு, அந்த பறவைகளும் போயாச்சு அப்படின்னு ரொம்ப ஆனந்தப்பட்டான் மனசா ராஜன் மனசிலால. ஹே ராஜன், ஹே ஜனமேஜயா ஜகாம திரிதிவம் புனக, இப்போ தான் கிளம்பி போகிறான், தன்னுடைய திரிதிவம் என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்துக்கு போனான். एवं विनिसृतान् दृष्ट्वा तेभ्यः शक्रः तदा अण्डजान् मुमोद मनसा राजन् जगाम त्रिदिवं पुनः. गते शक्रे तु तक्षापि स्वगृहं तरसा ययौ यज्ञभागं परं लब्ध्वा मुदम् आपमहीपते. ஸோ கதே சக்கரே அவன் கிளம்பி போயாச்சு. சக்கரன் போன உடனே, இந்திரன் போன உடனே தட்சாப்பி ஸ்வகிருகம் தரசாயோ அவனும் தன்னோட வீட்டுக்கு போயிட்டான். தட்சன்
அவனு தன் வீட்டுக்கு சென்றான். யக்ஞபாகம் பரம் லப்துவா, ஆஹா நமக்கு யக்ஞபாகம் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத அடைஞ்சதுனால முதமாப்ப ரொம்ப ஹாப்பி ஆயிட்டான் தட்சன். மஹீபதே ஹே ஜனமேஜயா, ஹே ராஜா. गते शक्रे तु दक्षा अपि स्वगृहं तरसाययौ यज्ञभागं परं लब्ध्वा मुदम् आप महीपते. इन्द्रः अत स्वगृहं गत्वा हत्वा शत्रुं महाबलं मेने कृतार्थम् आत्मानं ब्रह्महत्याम् अचिन्तयन्. ஸோ இந்திரன் அதை ஸ்வகிரகம் கிருத்வா, தன்னுடைய வீட்டிற்கு போன அந்த இந்திரன் ஹத்வா சத்ரு மகாபலம், மகாபலம் பொருந்திய சத்ருவான் அந்த விஸ்வரூபனை கொன்றுவிட்டு தன் வீட்டுக்கு போனான் இந்திரன். மேனே கிருதார்த்தம், செய்ய வேண்டியதை செய்தேன், நான் செய்யணும்னு நினச்சதை முடிச்சுட்டேன் அப்படின்னு கிருதார்த்தமாக தான் செய்ய வேண்டியது செய்தவனாக ஃபீல் பண்ணுறான். மேனே கருதினான், ஆத்மானம் தன்னையே அப்படி நினச்சானா, நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் நல்லா பண்ணிட்டோம். பிரம்மஹத்யாம் அச்சிந்தையன், ஆனால் அதனால பிரம்மஹத்திய தோஷம் வரப்போகிறதேங்கிறத யோசிக்கவே இல்லையா அந்த சமயத்தில் அவன் இந்த பிரம்மகத்தை பற்றி நினைக்காமல் ரொம்ப ஹாப்பியாக செய்தாச்சு அப்படிங்கிற எண்ணத்தோடு இருந்தான். इन्द्रो अत स्वगृहं गत्वा हत्वा शत्रुं महाबलं मेने कृतार्थम् आत्मानं ब्रह्महत्याम् अचिन्तयन्.